காரணத்தை சொல்லுங்க. நான் காரணம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க, அல்லது என்ன காரணத்தினாலன்னு சொல்லுங்க. இது நான் பிரித்தேன், இதை நான் சேர்த்தேன் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லணும். இப்படி இவர்களாகவே சுய இஷ்டமாக பிரித்து கொண்டு வசன எண்களில் இந்த மாதிரியான காரியத்தை செய்கிறாங்க. அதோட இது இந்த இந்த விஷயங்களை நம்ம வாதமாக வச்சிருக்கிறோம். அடுத்து ஒரு செய்தியை சொன்னாங்க முன்னாடி உள்ள அந்த இதுவரை அப்படின்ட்டு வருடாந்திர கணக்கை டேலி பண்ணுறது. என்ன கணக்கை டேலி பண்ணுறது? கணக்கை டேலி பண்ணுறதுண்டா, இன்னைக்கு ஒரு கடையில் ஒரு வியாபாரம் நடந்துச்சுண்டா அந்த வியாபாரம் இன்னையோட முடிஞ்சு, நாளைக்கு நடந்தா அந்த வியாபாரம் நாளையோட முடிஞ்சு. வகி அந்த மாதிரி முடிஞ்சதா? எப்படி இருந்தது வகி? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆனை நாம ஒட்டுமொத்தமாக இறக்கக்கூடாதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இறக்கி வச்சோம். லினுஸப்பித பிஹி ஃபுஆதக் வரத்தல்நாஹு தர்தீலா. அவனுடைய உள்ளத்தை பலம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக இறங்குனது. இறங்கும் போது நான் அந்த ஹதீஸையும் சொல்லியிருக்கேன், இது அங்கே வச்சுக்கிறேங்க, இது எங்கே வச்சுக்கிறேங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நீங்கள் சொல்ல வர்றீங்களா ஒரு வசனத்தில் ஒரு அன்புள்ள பாதியா இங்கே பாதி இங்கே இருக்கு, நிறைய சுட்டி காட்டியிருக்கிறாங்க. நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அழகா லிஸ்ட்டு எத்தனை இருக்கிற லிஸ்ட்டையும் தாங்க, உங்கள் பாலிசி படி என்னென்னலாம் அதில் மாற்றமாக இருக்குது சேருங்கன்னா. எதனால இது சொல்கிறோம்? இது குர்ஆனில் செஞ்ச பிழை இல்லை, குர்ஆனில் இல்லாதவனையும் சேர்த்துடல, இல்லாத நம்பர் சேர்த்துருக்குறாங்க. அந்த நம்பர் சேர்க்கறதுல இப்படி சேர்த்தா நல்லா இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம், சேர்க்குறோம். அதில் கூட இந்த அறிவுக்கு பொருத்தமாக ஒரு காரணத்தை சொன்னோம்ல, அது பொருந்தாமல் ஒன்று ரெண்டு என் கவனத்தில் விடுபட்டு இருந்தால் பாலிசி அதுதான். என்ன பாலிசி வச்சு பாலிசி அந்த பாலிசி தான், பாதியாக நிற்கக்கூடாது, அர்த்தம் முழுமையாக வேண்டும். எங்கேயாவது அர்த்தம் முழுமையாகாத இடத்தில் நாங்கள் அப்படி செஞ்சு இருந்தால் நாங்கள் சுட்டி காட்டினா அர்த்தம் முழுமையாக வரும்போது உடனே சேர்த்துக்கிடுவோம், ரெண்டையும் சேர்ந்து ஒரு அர்த்தமாக்கிக்கிடுவோம். அதுக்காண்டி அரபியில் உள்ள நம்பரை மாற்ற மாட்டோம். விஷயம் வழங்குதா? அரபியில் உள்ள நம்பரை ஏன் மாற்ற மாட்டேங்கிறன்னு கேள்வி கேட்குறாரு. ஏன் மாற்ற மாட்டேங்கிறோம்னு கேட்டால், காஃபிர் இருப்பான், எதிரிகள் இருப்பான், சுன்னத் ஜமாத்துக்காரர் இருப்பான், ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட வேண்டியிருக்கும். எடுத்து காட்டணும்னு சொன்னால் அல்ஹம்து பக்ரா சூரா இருக்குன்னு வைங்க, 18வது வசனத்தை எடுத்து காட்டுறேன்னு வைங்க, பிஸ்மில்லாவுக்கு நம்பரை போட்டால் 19 போயிடும். ஆனால் நம்ம இந்தியாவில் எடுத்து காட்டுறேன் இல்லை 18 தான் போட்டு வச்சுருப்பாங்க. நான் 19 நம்பர் நான் போய் காட்டினேன்னு சொன்னால், என்னங்க 19 இருக்கிறீங்க காணாமல், ஒரு நம்பர் முன்னாடி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிஸ்மில்லாவுக்கு நம்ம நம்பரை போட்டு, ஆனால் பொதுவாக சொல்லிவிட்டோம், எல்லா இடத்துலையும் பிஸ்மில்லா முதல் வசனம்னு பொதுவாக சொல்லிவிட்டோம். அது இபாதத் அடிப்படையில் முடிவு செய்யறதுக்குரிய ஒரு விஷயம். எடுத்துக்காட்டுற விஷயம் வரும்பொழுது எது மக்கள்கிட்ட இருக்கிறதோ, எந்த நம்பர் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுதான் சொல்லுவோம். இப்போ தராவி தொழுகை 20 ரக்காத்தில் 8 தான் சொல்கிறோம். தராவி தொழுகை ஒத்துக்கிட்டோன்னு ஆயிருமா? இதனால தராவின்னு ஒன்று கிடையாது, தராவின்னு தானே விளங்கி வச்சிருக்கிறான். அதனால தராவி 8 ரக்காத்து இல்லைப்பா, 20 ரக்காத்து இல்லைப்பா, 8 ரக்காத்தான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எல்லாரும் குர்ஆன் கிடைக்கிறது, உலகம் பூரா கிடைக்கிறது, இந்தியா பூரா கிடைக்கிறது, ஆங்கிலத்தில் கிடைக்கிறது, தமிழில் கிடைக்கிறது, ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ குர்ஆனில் இந்த மாதிரி விஞ்ஞான கருத்து ஒன்று இருக்குன்னு ஒருத்தர் சொல்கிறேன், அல்ல தர்காவுக்கு போகக்கூடாங்கிற கருத்து இந்த வசனத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். நான் இந்த அரபியில் உள்ளதுக்கு மாற்றமா ஏன் பாலிசி பண்ணி நம்பரை போட்டேன்னு சொன்னால், பிஸ்மில்லாவில் ஒன்றை போட்டு நான் ஆரம்பித்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நம்பர் என்னவாயிரும், டிஃப்ரெண்ட் ஆகி போயிடும். 2 சேர்த்துலாம் ஒன்றாக்குனேன்னு சொன்னால் ஒரு 15 நம்பர் அந்த பெரிய சூறாவில் டிஃப்ரெண்ட் ஆகி போயிடும். அப்போ நான் 18, 24 பாருமே அதில் இருக்காது. அப்போ குர்ஆனை எடுத்து காட்டுவது இதெல்லாம் நான் புதுசாக இங்கே சொல்லலை, அதில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய குர்ஆன் தொகுப்புடைய முன்னுரையில் இந்த நம்பரை நாங்கள் மாற்றலை. எதுக்கு இதை பதிவு செய்கிறோம் என்றால், இது வஹீயில் செஞ்சது இல்லை, இந்த நம்பர் போட்டது அல்லாஹ்வோ ரசூலோ உஸ்மானுடைய முஸ்ஹஃபில் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் இதை குறிப்பிடுகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இதில் விளங்கி போச்சா? இது ஒரு கேள்வியை கேட்குறாரு, பயங்கர பாரதூரமான ஏற்பட்டு போச்சு மாதிரி. அப்போ நாம் என்ன செய்ய, இல்லல்லதி நாமனுங்கிறது தனியாக தான் நிற்கிது. இது நல்ல விஷயம். அவர் சுட்டி காட்டாத உள்ளசிரி கூட நான் சொல்லுவேன், சத்தியத்தோட அந்த சத்தியம் செய்கிற ஒன்றையும் சேர்க்கணும்னு சொன்னால் உள்ளசிரியில் நானே ஒன்று சேர்த்து சொல்லிக்கிறேன், உங்களுக்கு சொல்லி தரேன், அடுத்த சேர்த்துக்கிறேன். உள்ளசிரி காலத்தின் சத்தியமாகனு தனி நம்பர் தான் போட்டிருக்கிறேன். இன்னல் இன்சான லபி ஹுசுர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் அந்த பாலிசி நான் கவனிக்காமல் இருந்திருக்கிறேன், இப்போ நானே சேர்த்துக்கிறேன். ஒல்லசரி இன்னல் இன்சான லபி ஹுசுர், அதில் ஒரு 26 போட்டு அதுக்கு நம்பர் அங்கே மாற்ற மாட்டேன். அரபியில் நம்பர் 1, 2 தான் போடுவேன், இணைத்து விட்டுருவேன். இணைத்து விட்டு பொருளில் ஒன்று சேர்த்துருவேன். பொருளில் ஒன்று சேர்க்கிற காரணம் என்னன்னு கேட்டால் அப்போ தான் முழுமை பெறும் அப்படிங்கிறதான தவிர என்ன பாலிசி வச்சுக்கிறீங்க. இது ஒரு ஒல்லசரி அவர் இல்லல்லதுன்னு சுட்டி காட்டினார், ஒல்லசரி சத்தியத்தை அதை சொல்லலை. அடுத்து இன்னொரு விஷயம்,
அதாவது மாற்றம் செஞ்சு குழப்பம் வரல. இப்போ நம்ம மாற்றம் செஞ்சுருக்கோம். என்ன மாற்றம் செஞ்சுருக்கோம்? குர்ஆனுடைய வசனத்துடைய நம்பரில் எந்த மாற்றம் நம்ம செய்யலை. மொழிபெயர்ப்பில் 6 7 சேர்த்து விட்டுருப்போம். ஆனால் 6 7 சேர்த்தான் போட்டிருப்போம். சேர்த்ததுனால அது 6 நாங்கள் ஆக்கியிருக்கோமா? 6 7 சேர்த்தா கூட 6 7 போட்டு இது ரெண்டும் ஒரே ஜாயிண்டாக இருக்கிறது தான் கரெக்டு என்று போட்டிருக்கோமே தவிர அந்த இடத்தில் கூட நாங்கள் என்ன செய்யலை, 6 7 ஆக்கலை. ஏன் ஆக்கலைன்னு காரணம் சொல்கிறோம், எடுத்து காட்டுவதற்கு. மக்கள்கிட்ட பரவன குரானை எடுத்து காட்டுறதுக்காக சொல்லிவிட்டோம். இது ஒரு மேட்டராச்சு. அப்போ இந்த இவர் சொன்ன எல்லாமே ஒரு அடிப்படை இல்லாத போச்சா? இதெல்லாம் அதுதான் எது சொல்கிறாரு, அதாவது 51வது உதாரியாத்தி தருவன் அதில் 3ஐயும் சேர்த்து ஒன்றா சொல்கிறாரு. இதில் 2ஐயும் பிரித்து சொல்கிறாருங்கிறாரு. இதெல்லாம் இந்த பாலிசிக்கு மாற்றமாக இருந்தால் ஆய்வு பண்ணி சேர்த்துற ஒரு விஷயம். இதெல்லாம் இது வாதத்தில் எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் எதை எடுத்து வைக்கணும்? குர்ஆனில் பயங்கரமான ஒரு பாரதூரம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்ல வந்தவர் எதை சொல்லிட்டு இருக்காரு? இப்போ பின்னாடி ரசூல்லா காலத்துக்கெல்லாம் பின்னாடி ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் 1 2 நம்பர் போட்டாங்களே, அந்த நம்பரை நீ ஏன் மீறி இருக்கிறாய்? இதுதான் வாதம். இப்போ இதுக்காக வேண்டி விவாதம் செய்கிற அளவுக்குள்ள ஒரு விஷயமாக என்ன செய்கிறாருன்னா, அப்போ என்ன மேட்ரு? இப்போ நம்மளாம் வேலை வெட்டி இல்லாத ஆளுங்களா கேட்குறா இருந்தால் குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமாக எவ்வளோ அழுத்தமான விஷயங்கள்லாம் அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதை எடுத்து கேட்டிருக்கேன். அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் குர்ஆனோட சம்பந்தமே இல்லை, நம்ம வசதிக்கு செஞ்சுக்கிட்ட விஷயம். அந்த 1 2 3 எல்லாம் நம்முடைய வசதிக்காக போட்டுக்கொண்ட ஒரு விஷயம். அந்த வசதிக்கு செய்து கொண்டதையெல்லாம் என்ன செய்கிறாரு, நீ ஏன் பேணலைங்கிறது பெரிய ஆதாரமாக்கி புனிதமிக்க குர்ஆனை ஆமாம் அது இன்னும் யாவப்படுத்த சொல்கிறார். ஒரு பாலிசி நம்ம எடுக்கிறோம், அந்த பாலிசிக்கு மாற்றமாக ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறோம், அதிலே பாலிசிக்கு மாற்றமாக நாள் இருக்கத்தான் செய்யும். இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. எப்போ மேட்ராகும்? சுட்டி காட்டின பிறகு அதெல்லாம் கிடையாது. அதுவும் சரி தான் இதுவும் சரி தான் நான் சொன்னா தான் அது விவாதத்துக்குரிய பொருளாகும். அப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஒரு என்ன மாதிரி கவனித்தாலும் நம்ம விளக்கணை ஊற்றிட்டு பார்த்தாலும் அதில் 1 2 வரத்தான் செய்யும். நம்ம என்ன பாலிசி வச்சு மாற்றமா அது சொன்னோட மாற்றிக்கிறோமா இல்லையா, யாரை சொல்லி மறுத்துருக்கிறோமா, அப்போ தான் இது ஆர்குமெண்ட்டில் கொண்டாந்து வைக்கணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் அவர் கேட்குறாரு தவிர நீங்கள் கவனிக்கணும், விவாதத்துக்குரிய உன்னையுமே அவர் என்ன செய்யலை, கேட்கலை. இப்போ நான் அடிப்படையான இன்னும் சில விஷயத்துக்கு வர்றேன். இதான் இது வரைக்கும் பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கி போச்சு ஒன்றுமே இல்லைன்றது. இப்போ இந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு அடுத்தபடியாக சூறாக்களை பற்றி விமர்சிச்சிருக்காரு. சொல்ல மாட்டேங்கிறாரு, அதனால் நானே எடுத்து போட்டுறேன். சொல்லுவார்னு பார்த்தா இவ்வளவு நேரம் ஓடுது, இதைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர புதுசாக சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கும் எடுத்து சொல்கிற உரிமை இருக்குது விவாத ஒப்பந்தத்தில் பேசப்பட்டதின் பிரகாரம். அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த சூரா இருக்குல்ல, இந்த சூறாவுக்கு பேர் வச்சது எல்லா சூறாவுக்கும் அல்லாஹ்வோ ரசூலோ தான் பேர் வைத்தார்களா என்று ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறோம். இதை பயங்கரமாக எப்படி கிண்டலு, அவள் சூறாவுக்கு பேர் வைக்கலைன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஆயிஷா குடும்பத்து பொம்பளை பேர்லாம் வச்சுக்கிறீங்களான்லாம் கேட்குறாரு. இது பெரிய ஒரு தத்துவமாக நினைத்து கொண்டு அட குர்ஆன் நம்ம கேள்வி என்ன, அல்லாஹ்வோ ரசூலோ ஒவ்வொரு சூறாவுக்கும் பேர் வச்சாங்களா? இதை நான் கேட்குறேன். நான் அதில் தெளிவாக எழுதியும் இருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன், இந்த சூறாக்களுக்கு என்னென்ன பேர்னு வச்சிருக்கிறாங்களே அந்த பேரில் எல்லாம் சில சூறாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், சில சூறாக்களுக்கு சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். பல சூறாக்கள் ரசூலுல்லாஹ்வும் சொல்லாம சஹாபாக்களும் சொல்லாம பின்னாடி உள்ளவங்க வைத்திருக்கிறார்கள். அதனால தான் சூறாவுடையதுங்க. அதனால தான் சூறாவுக்கு பேர் வைக்கிறதுல கூட எக்கச்சக்கமான வருஷப்படத்தில் பேர் வைக்கிறதுங்க. சூறாவுக்கு பேர் வைக்கிறதுல கூட என்ன இருக்குது, எக்கச்சக்கமான கருத்து வேறு. ஒரு சூறாவுக்கு 40 பேர்லாம் இருக்குது. அல்லாஹ் ரசூலை பேர் வச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஒரு சூறாவுக்கு 40 பேர் வருமா? ஒரு சூறாவுக்கு 50 பேர்லாம் வருமா? ஒரு சூறாவுக்கு 5 பேர்லாம் வருமா? அவ்வளோ பேர் நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த பெயர்களை பக்ரா, ஆலை இம்ரான், நிசான் போடுறோம்ல, அதுக்கு இருக்கு, பக்ராவுக்கு இருக்குது. அது சிலது எடுத்து காட்டுவாங்க, அது நாங்களே எழுதின விஷயம் தான். நீங்கள் என்ன எடுத்து காட்டணும், அனைத்துக்கும் இருக்குது நீங்கள் சொல்லணும். நான் கேட்கறதுக்குலாம் நீங்கள் எடுத்து காட்டணும். நீங்கள் என்ன எடுத்து காட்டுவாங்க நான் சொல்லி முடிச்ச பிறகு தெரியுமா, பக்ரா ஓதினார்கள் ஹதீஸில் வருகிறது, பேர் வச்சுட்டாங்க, அது நானே எழுதியிருக்கிறேன்னு. சில சூறாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சு சொல்லி இருக்கிறார்கள், சில சூறாக்களை சஹாபாக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அனைத்துக்கும் சொன்னார்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. அதை தான் எழுதியிருக்கிறேன். இதை விமர்சனம் பண்றாரு. போடுங்க, எப்படி பண்றாரு, சவுண்ட் வர மாட்டேங்குதா? சரி, அவர் பேர் வச்சுக்கிறீங்க, அன்னிசாவுக்கு உங்க ஒய்ஃப் பேர் வச்சுக்கிறீங்க, வேற ஏதாச்சும் உங்க வீட்டு தெருவு பேரு எது பேரு ஏதாவது ஒண்ணு நான் இல்ல, நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல, இத்தனை ஷைத்தானுடைய வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் இதில் ரூட் இருக்கிறதுங்கிறதுக்காக சொல்றேன். சரி, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், அல்ஹம்து சூரா இருக்குல்ல, அது ஃபாத்தியா சூரான்னு சொல்றோம். ஃபாத்தியத்துல் கிதாப்னு பேர் இருக்கு, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ஃபாத்தியத்துல் குர்ஆன், அது மாதிரி உம்முல் கிதாப்,
உம்முல் குரான், அதெல்லாம் அதனுடைய பேர் தாங்க. அல் குரானுல் அலீம், சபுல் மதானி, அது அல்ஹம்து சூராவுக்கு பேர். அல் வாஃபியா, அல் கன்ஸு, அல் காஃபியா, அல் அசாஸு, அன் நூறு, அப்புறம் சூரத்துல் ஹம்து, சூரத்துல் சுக்ரு, அதுக்கப்புறம் சூரத்துல் ஹம்துல் ஊலா, சூரத்துல் ஹம்துல் குஸ்ரா, அதுக்கப்புறம் சூரத்துல் ருக்கியா, சூரத்து ஷிஃபா, சூரத்து ஷாஃபியா, ஒரு சூறாவுக்கு பேர். அதை நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அல்லா ரசூல் ஒரு பேர் வச்சு அந்த பேர் தானே இருக்குன்னு. ஒரு சூறாவுக்கு அல்ஹம்து சூறாவுக்கு மட்டும் 25 பேர் இருக்குது. அல்ஹம்து சூறாவுக்கு மட்டும் என்ன இருக்கு, அதனுடைய கருத்துக்களை ஒவ்வொருவரும் திங்க் பண்ணி ஒவ்வொரு. அன்பு சகோதரர்களே, அதாவது இப்போ நம்பரை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறாங்க. இதை ஆரம்பித்து வச்சது யாரு? நானா? கிளிப்பை போட்டு நீங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சு. சூரத்துல் ஃபாத்திஹாவில் 7 வசனம் அல்லாஹ் எழுதிட்டான் அப்படின்னா, அல்லாஹ் அதுக்கு நம்பர் போட்டிருக்கான் அப்படிங்கிறத போட்டு நம்மளும் இன்ஷா அல்லாஹ் வைக்க இருந்த அது வேறு விஷயம். இது நாம் நீங்கள் சொல்கிறது இது வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஆகையினால இதை காலையில் உள்ளம்போது இந்த பஸ்தத்தனையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வரும்போது ஆயத்துக்கு காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதுக்கு இதை ஏன் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. வேற என்ன செய்யறது? குரானில் உள்ளதானே பேச முடியும், இல்லை வேற எதையும் வெளியேந்து பேசுகிறதா? அப்போ நீங்கள் ஆரம்பித்து வச்சதை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் கிளியர் ஆகிருக்கும். என்ன? முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இந்த குரானுடைய இறக்கி அருளப்பட்டதில் இப்போ எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதுல தவறு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிறக்கூடிய நிலையில் தான் அவங்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. உள்ளத்திலும் அதுக்கு ஒத்துக்கிறக்கூடிய நிலையில் பாதுகாப்பாக எதை எழுதினாங்கண்டா, அது சரியாக ஓதப்படும், தவறில்லாம் ஓதப்படும் அப்படின்னு எழுதினாங்க. நீங்கள் கூட தவறாகத்தான் ஓதுறீங்க அப்படின்னு உள்ளத்திலும் பாதுகாக்கப்படலைன்னு அல்லல்லூன சபீலாங்கிறத நாம் சொல்லி, உங்களுடைய பார்வையில் குர்ஆன் ஏட்டாலும் பாதுகாக்கப்படலை, குர்ஆன் உள்ளத்தாலும் பாதுகாக்கப்படலை நீங்கள் எழுதின அடிப்படையில் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருக்கிறோங்கிறது தெளிவாச்சு. அப்புறம் ஆயத்துடைய விஷயம், யார் எப்படி வேண்டாலும் ஆயத்து போட்டுக்கிறலாம், அவரார் கையில் ஒப்படைச்சிட்டா. நம்ம கேட்டோம், சாதாரண ஒரு விஷயத்தை கேட்டோம். ஒரு மனிதன் தஜ்ஜால்கிட்டேருந்து பாதுகாப்பு தேட நினச்சி உங்கள்கிட்ட ஒரு செய்தியை கேட்குறான். எங்க இந்த மாதிரி ஹதீஸில் இருக்க 10 ஆயத்து ஓதுன்னு, எதை ஓதுறது? பதில் என்ன? நீ எதை வேண்டாலும் ஓதிக்க, எவ்வளோ வேணாலும் 10 வச்சுக்க, அதுதான் பதிலிப்போம். இப்போ என்ன நடந்ததுக்குன்னு சொல்ல வர்றேன். முதல்ல குர்ஆனுடைய எழுத்து, அப்புறம் குர்ஆனுக்கு அவர் சொன்ன அந்த மனனத்துடைய விஷயம், அடுத்து என்னது ஆயத்து, அடுத்து என்னது ஒவ்வொன்றா ஒன்றா என்ன செய்யுது வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தப்புண்டு ஏன் சேர்த்தீங்க, ஏன் திருத்தினீங்கன்னா எங்கள் பாலிசி அதுதான் மாற்றமாக நடந்திருக்கும். பாலிசி அதுதான் மாற்றமாக நடந்திருக்கும். பாலிசி அதுதான் சொன்னால் பாலிசிக்கு ஆதாரம் கேட்டால் அதை காணும். பாலிசி அதுதான் சொன்னால் பாலிசிக்கு ஆதாரம், ஒரு விஷயத்தை ஒரு பொருள் இருந்தால்தான் ஒரு வசனம் என்று ஒரு வார்த்தை முழுமையான ஆயத் என்று எதுக்கு நாம் சொல்லுவோம்னா, அது வாக்கியம் முழுமையாக முடிவு பெற்றிருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பாலிசி. அந்த பாலிசிக்கு எங்கெங்க ஆதாரம் அதைத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது எங்க பாலிசி அதுதான். ஆனா அதுக்கு மாற்றம். இப்ப ஏன் 2வது படிக்கு போறீங்க? படிக்கு வாங்க. படி என்ன? பாலிசிக்கு ஆதாரம் கொடுங்க. நீங்க உங்களுடைய பாலிசியில நீங்களே இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன? நீங்களே எழுதியிருக்கிறீங்க, இறை வேதம் என்ற இந்த தலைப்புல இசை நயம் என்பதுல ஒரு வார்த்தை, அந்த இது எடுமா, ஒரு வார்த்தை கூட அது இல்லை, உதாரணம் போடுது, ஒரு வார்த்தை கூட என்ன செய்யும், அது வசனமாக அமையும். குர்ஆனுடைய நயத்தை பற்றி சொல்லும்போது சில ஆயத்துகளுக்கு 5 வார்த்தை இருக்கும், சில ஆயத்துகளுக்கு என்னது 5 வார்த்தை இருக்குன்னு போட்டு அடைச்சில சில ஆயத்துக்கள்ல ஒரு வார்த்தை இருக்கும். அது கூட என்னதான் வசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்க. இப்போ நம்மளுடைய இசை நயம் அப்ப இதுதான் உங்களுடைய பாலிசியை தவறுங்கிறதுனால தானே நாங்க பாலிசியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயத்துல இந்த இருக்கு பாருங்க, படிக்கிறேன். இசை நயம்ங்கிறதுல அவ்வசனங்களிலும் குறிப்பிட்ட அளவிலான சொற்கள் இடம்பெறவில்லை. மாறாக சில வசனங்களில், இதான் பாயிண்ட், சில வசனங்களில்
100க்கும் மேற்பட்ட வார்த்தைகளும், சில வசனங்களில் 50க்கும் மேற்பட்ட வார்த்தைகளும், சில வசனங்களில் 10 வார்த்தைகளும், சில வசனங்களில் 5 வார்த்தைகளும், ஒரு வார்த்தையே வசனமாகவும் இருக்கும். ஒரு வார்த்தையே வசனமாகவும் இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? ஒரு வார்த்தை எப்படி வாக்கியமாகும்? ஒரு வார்த்தை எப்படி ஒரு வாக்கியமாகும்? அது எப்படி வசனமாகும்? குர்ஆனுடைய இந்த விஷயத்திலேயே நீங்க எந்த பாலிசி எடுத்திருக்கிறீர்களோ அதுக்கு நீங்களே முரண்பாடாக எழுதி வைத்திருக்கிறீர்கள்ங்கிறதா எங்களுடைய விஷயம். அதனால உங்க பாலிசிக்குரிய ஆதாரத்தை காமிங்க. சும்மா சாதாரணமாக இதை சொல்லிட்டு போகக்கூடாது. நாங்கள் திருத்திக்கிறோம், நாங்கள் இதை மாற்றிக்கிறோம், அடுத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சூரத்தில் குர்ஆனில் இவங்க எழுதியிருக்கிறாங்க. குர்ஆனுடைய ஆயத்துக்களை பொறுத்த வரைக்கும் சில அத்தியாயங்கள் இருக்கிறது. குர்ஆனில் அதிகபட்சமாக 286 வசனங்கள் கொண்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. 3 உள்ள அத்தியாயம் இருக்கிறது அப்படி எழுதியிருக்காங்க. 3 அப்ப முன்னாடி அதிகமானதையும் கடைசி 3 உள்ள அத்தியாயம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், சூரத்துல் காஃபிரூன் இருக்கா இல்லையா? குல்யாயல் காஃபிரூன், அதுக்கு எத்தனை வசனம்? குல்யாயல் காஃபிரூன்ல எத்தனை வசனம்? உங்களுடைய பார்வையில் ஒரே ஒரு வசனம். 3 வசனங்கள்னு சொல்றீங்க நீங்க. எத்தனை? 6? குல்யாயல் காஃபிரூன்ல 6 வசனம் இருக்குது. ஆனா இவங்களுடைய பாலிசி என்னவா? ஒரே ஒரு வசனமா. அப்ப உங்க பாலிசி இப்படி மாத்துங்க. குர்ஆனில் அதிகபட்ச ஆயத்துகள் கொண்டது 286 வசனங்கள் கொண்டதும் இருக்கிறது, ஒரே ஒரு ஆயத்து கொண்டதும் இருக்கிறது. உதாரணமாக குல்யாயல் காஃபிரூன். அது மட்டும் இல்ல, குலூ பிரபில் ஃபலக், அதுல எத்தனை? இருக்கு குலூ பிரபில் ஃபலக் ஒண்ணுதான் இருக்கு. குலூ பிரபில் ஃபலக் இருக்கா இல்லையா? குலூ பிரபில் ஃபலக் பாத்தீங்கன்னா 5 வசனம். 5 வசனத்தையும் ஒன்னாக்கி இருக்கு. ஏன் இந்த 3 ஆயத்துக்கள் கொண்ட அத்தியாயம் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? என்ன எழுதிருக்கீங்கிற ஒரு இடத்துல 3 ஒரு 1ங்குவீங்க, அப்புறம் 26 போடுவீங்க. சத்தியண்டு 5 வசனம் வரும், 2 பிரிக்குவீங்க. அடுத்த 5 வசனம் வரும், 3 ஒன்னாக்குவீங்க. ஒரு சூறாவில் பார்த்தா தனித்தனியா 5 போடுவீங்க, ஒரு சூறாவை பார்த்தா 5 ஒன்னா போடுவீங்க. இது என்ன? இது யாருடைய விஷயத்தில் விளையாடுகிறீர்கள்? இதான் நம்முடைய கேள்வி. ஒன்று தெளிவான ஆதாரத்தை சொல்லுங்கள், அல்லது இந்த விளையாட்டை நிறுத்துங்கள். அதான் நம்ம சொல்றோம். ஒன்று தெளிவான ஆதாரம் இப்படி பிரிக்கிறதுக்குன்னு இலக்கணத்தை நீங்க மார்க்க குர்ஆன் சுன்னாவுல இருந்து சொல்லுங்க, இப்படின்னா பிரிக்கிறேன்னு. இல்லது மனிதர் கையில எல்லாம் தந்துட்டாங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தந்தாங்க. இந்த கேள்வி எவ்வளவு பாரதூரமான தெரியுமா? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒவ்வொரு சூறாவுக்கும் ரிவாயத்தை காமிங்க. ஒவ்வொரு இது கேட்குறீங்களா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு? இந்த கேள்வி வந்தா என்னாக? பதில் சொல்லுங்க. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? குர்ஆன்ல இத்தனை சூறாக்கள் இருக்கு, இத்தனை இருக்கு. ரிவாயத் எங்க இருக்கு? ரிவாயத் எங்க இருக்கு? ஒவ்வொரு ஆயத்துக்கும் இந்த மாதிரி வரிசைக்கிற ரிவாயத்தை நீங்க காமிக்கணும். சூரத்துல் பக்ராவுல எத்தனை வசனமோ அத்தனை வசனமும் ரிவாயத்தை காமிக்கணும். சூரத்துல் ஆல இம்ரான அத்தனை வசனத்துக்கு ரிவாயத்தை காமிக்கணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது, இது இன்னார் அறிவித்து ஓத கேட்டார், இவர் இதை சொன்னார், இதை சொன்னார், இதை சொன்னார் என்று ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வரைக்கும் நாம சொல்றோமே, ஒவ்வொரு வசனத்திற்கும் அறிவிப்பாளருடைய வரிசையை நீங்க காமிக்கணும். இல்லைன்னா குர்ஆனை ஏத்துக்கிற கூடாது. இல்லைன்னா குர்ஆனை ஏத்துக்கிற கூடாது. எந்த வசனத்தை மட்டும் ஏத்துக்கிறணும்? எந்த வசனம் பற்றிய செய்தி அறிவிப்பாளர் தொடராக ஹதீஸில் வந்திருக்கிறதோ அது மட்டும்தான் சரியானது அப்படி நீங்க ஏத்துக்கணும். அப்படி நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்கிறதுக்கு தான் அடுத்த விவாதம் வச்சிருக்கிறோம். ஹதீஸ் சரி, அறிவிப்பாளருடைய தொடர் சரியாக இருந்தாலும் அதையும் சில காரணத்தினால் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றதுக்கு தான் அடுத்த விவாதம் வச்சிருக்கோம். சரியா இல்லையா? அப்படியா? குறைஞ்சபட்சம் இந்த வேதத்தில் நம்ம கேட்கிறோம், குறைஞ்சபட்சம் நீங்கள் எதை அல்லாஹ்வுடைய வேதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்ததாக அறிவிப்பாளருடைய தொடரோடு நீங்க குர்ஆனை நிரூபிக்கணும். இப்போ நம்ம கேட்கிறோம், உனக்கு எப்படி தெரியும்? நாம சொல்றோம், நம்மளுடைய கருத்தை நாம தெளிவா சொல்லி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது ஒரு பாரதூரமான விஷயம். இது சாதாரணமாக நீங்க இணைஞ்சிடக்கூடாது என்பதற்காக திருப்பி சொல்றேன். அல்லாஹ்விடத்துல இந்த வேதம் வஹி அறிவிக்கப்பட்டது, பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத சொன்னார்கள், அது மக்கள் மனனம் செய்தார்கள், எழுதவும் செய்தார்கள். பிறகு அது எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்படுகிறது, உள்ளங்களிலும் இருக்கிறது. பிறகு அது அப்படியே ஏடு பாதுகாக்கப்படுவதை போன்று ஓதப்பட்டும் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ ஏடு நம்ம இதான் சொல்ற சில அலிஃபு மற்ற விஷயங்கள்லாம் சில பழங்கால அரபியில் அந்த காலத்தில் அடிப்படையில் எழுதப்பட்டிருந்தாலும் அதில் கூடுதல் குறைவு அதில் எழுதப்பட்டிருந்தாலும் அது உள்ளத்திலும்
பாதுகாக்கப்பட்டு எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நமக்கு மார்க்க நமக்கு சொல்லி தந்திருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பேற்றிருக்கிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம், இதை நாம் தான் பாதுகாப்போம். அந்த பாதுகாப்பை நாம் ஈமான் கொண்டவர்களாக எழுத்து வடிவில் வந்ததையும் மனதில மனப்பாடம் செய்யப்பட்டு வந்ததையும் நாம கேட்கிறோம். நீங்க இதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் காமி? 10 வசனம் தஜ்ஜாலை பற்றி ஆயத்தில் கஹ்ஃப்ல நீ 10 வசனத்தை ஓதுறதுக்கு ஆதாரம் காமினா நாம இதை சேர்த்து கேட்கிறோம். குர்ஆன்ல ஒவ்வொரு வசனமும் இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கப்பட்டது என்று ஆதாரம் காமிங்க. அன்புள்ள சகோதரர்களே, சத்தம் வலிமையா இருக்கிற அளவுக்கு வாதம் வலிமையா காணும். என்ன பயங்கரமா சத்தத்தை வசதி பேசுறாரு. என்னன்னா கடைசியில் பார்த்தா அவ்வளவு அறியாம உள்ளுக்கு அடங்கி இருக்கிறது. சத்தம் தான் நீங்க பெருசா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு. என்னது நாம என்ன கேட்குறோம்? ஒவ்வொரு சூறாவுக்கும் ரசூல்லா பேர் வச்சாங்கன்னா அது அனைத்துக்கும் காட்டுங்கிறோம். சரி, அவர் இல்லை, இது காட்ட இயலாது, அதுக்கு தான் பதில் இல்லை அவர்கிட்ட. அதுக்கு பேசாம எதிர்கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல்ல, அப்புறம் அர் ரஹ்மான் மாலிக்கின்னு இருக்க இந்த தர்த்தீபுக்கு நீங்க ஆதாரம் காட்டுங்க. முதல்ல அல்ஹம்து தான், ரெண்டாவது அர் ரஹ்மான் தான், ஒன்னொன்னுக்கு ஹதீஸை காட்டுங்க. இது வாதமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா தர்த்தீப் பண்ணதை உஸ்மான் அபூபக்கர் அவர்களும் அதே தர்த்தீபை சரி பண்ணி உஸ்மான் காலத்திலையும் அதை தொகுக்கிறாங்க. அந்த பிரதி இப்போ இருக்கிறது. அந்த பிரதியில் என்ன இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்கிறது, அர் ரஹ்மான் ரஹீம் அடுத்து இருக்கிறது, மாலிகி யௌமிதீன் இருக்கிறது. ஒரு ரிவாயத்தை நீங்க கேட்குறீங்க, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ரிவாயத்து பண்றாங்க. ஒரு ரிவாயத்து அல்ல இது. உஸ்மான் ரலியல்லாஹு ஜம்மு பண்ண அந்த விஷயத்தை இப்படித்தான் என்று 1,00,000 சஹாபாக்கள் சேர்ந்து அதை அங்கீகாரம் பண்றாங்க. ஹதீஸ்னா கூட ஒரு ஆள் சொன்னது தான் காட்டையலாம். அப்ப இந்த தர்த்தீபா இருக்குதா இல்லையா மூலப்பிரதியில? அதே நேரத்தில் இந்த உஸ்மானுடைய தொகுப்புல அல்ஹம்துக்கு மேல சூரத்துல் ஃபாத்திஹான்னு இருக்குதா? அந்த மூலப்பிரதியில சூரத்துல் பக்கரான்னு போட்டிருக்குதா? ஆலை இம்ரானுக்கு முன்னாடி ஆலை இம்ரான் போட்டிருக்குதா? நாசுக்கு மேல நாசுன்னு போட்டிருக்குதா? அப்படி காட்டுங்க, நான் கேட்க மாட்டேன். ஆயத்து வரிசைக்கு மூலப்பிரதி ஆதாரமா இருக்குது. மூலப்பிரதி ஆதாரமா இருக்கும்போது ஹதீஸை கேட்கக்கூடாது. ஹதீஸெல்லாம் தாண்டியது மூலப்பிரதி. ஹதீஸெல்லாம் கூட ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்றது, மூலப்பிரதி ஒட்டுமொத்த சமுதாயம் ரிப்போர்ட் பண்றது. அப்ப மூலப்பிரதியில என்ன இருக்குது? இந்த தர்த்தீப், சூராவுடைய தர்த்தீப் இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த சூரா ஆயத்துடைய தர்த்தீப், ஆயத்துடைய வரிசை இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம சஹாபாக்கள் பல ஆர்டர்ல குர்ஆனை எழுதி வச்சிருந்தாங்க. அதாவது முதல்ல பக்கரா, அப்புறம் ஆலை இம்ரான், முதல்ல ஆலை இம்ரான் அப்புறம் பக்கரா என்கிற மாதிரி முதல்ல இக்ரா, அவங்கவுங்க தனித்தனி முஸஹப் வச்சிருந்தாங்க. சூறாக்களுடைய தர்த்தீபை மாத்தின யாருமே ஆயத்துகளுடைய தர்த்தீபை மாத்தல. இவர் இதுல இக்ரான்னு ஆரம்பிச்சு வஸ்ஜுது வக்தரிபுன்னு முடிகிற மாதிரி தான் 96வது வச்சிருப்பாரு, அவர்களையும் முடியும். வசனமா வச்சிருக்க அதுலையும் முடியும். அப்ப ஆயத்துடைய தர்த்தீபுகள் அவங்க சூறாவை எதை முன்னாடி எதை பின்னாடி வச்சாலும் சரிதான். எது மாறக்கானா? எல்லாருடைய குர்ஆன்லையும் ஆயத்து அதே ஆர்டர்ல வருது. எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் தான் வருதே தவிர மாலிக்கு முன்னாடி அர் ரஹ்மான், அர் ரஹ்மானுக்கு பின்னாடி இய்யாக்கு முன்னாடி சிராத்தல் லதீனன்னு வரக்கானோம். அப்ப என்ன ஆதாரம் கேட்கிறீங்க? நாங்க செஞ்சுக்க ஆதாரம் இருக்குது. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன்? சூறாக்கள் விஷயமா நான் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறேன்? அல்லாஹ்வும் ரசூலை பேர் வைக்கலன்னு எழுதியிருக்கிறேன். நீங்க ஆதாரம் எப்படி காட்டணும்? அல்லாஹ் வச்சாண்டு காட்டுங்க, அனைத்துக்கும் காட்டுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வச்சாங்கன்னு காட்டுங்க, அனைத்துக்கும் காட்டுங்க. அல்லது எல்லாரும் சேர்ந்து தயாரிச்ச மூலப்பிரதியில ஒவ்வொரு சூறாவுக்கு மேல அதை வச்சாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ் ரசூல் சொன்னதுதான். குர்ஆன்ல குர்ஆன் இல்லாத ஒன்றும் வரக்கூடாது, கவனமா இருந்தாங்க. அந்த முடிவோடு தான் குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? அதை ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அப்ப குர்ஆன்ல உஸ்மான் போட்ட அந்த மூலப்பிரதியில ஏன் ஃபாத்திஹான்னு போடல, ஏன் பக்கரான்னு போடல? அப்ப நீங்க அதை காட்டினீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். அப்ப எதுக்கு ஆதாரம் இருக்குதோ அதை கிளப்பி சந்தேகத்தை உண்டாக்குறாரு. புனித குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய வேதத்துல வசனங்களில் கூட தர்த்தீப் இல்ல, வசனங்கள் கூட இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டாங்க என்று கூடுதலாக இல்லாத சந்தேகத்தை அவர் உண்டாக்குறார். அதன் அர்த்தம் எதை ஜிப்ரீல் சரி பண்ணினார்களோ அதை மறுக்கிறார், எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்தினார்களோ ஆதாரம் இருக்கிறதோ அதை மறுக்கிறார். ரசூலுல்லாஹ் வரிசைப்படுத்துறதுக்கு ஆதாரம் என்ன? இதுக்கு பிறகு இதை வைங்க, இதுக்கு பிறகு இதை வைங்கன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி வச்சிருக்கிறார்கள். வச்ச பேப்பர் இன்னைக்கு இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டு அதன்படி உலகம் பூரா குர்ஆன் அச்சிடப்பட்டு இருக்கிறது. அதில் எல்லாத்துல அதன்படி அச்சிடப்பட்டதுனால
அதன்படி அச்சிடப்பட்ட குர்ஆன்லையும் இந்த ஆர்டர் இருக்கிறது. ஆனா சூறாக்களுக்கு பேர் வைக்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப அச்சிடுற குர்ஆன்ல பேர் இருக்குது, அப்ப அச்சிட்ட குர்ஆன்ல பேர் இல்லை. ஆயத்து வரிசை அதுலயும் இதுலயும் ஒரே மாதிரி இருக்கு, ஏத்துக்கிட்டோம். ஆயத்துடைய வரிசைகள் ரெண்டுலையும் ஒரே மாதிரி இருக்கு, ஏத்துக்கிட்டோம். பேர் அதுல பேர் இல்லை, இதுல பேர் இருக்குன்றா இந்த பேரை எப்படி அனைத்தையும் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லுவீங்க? அனைத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சிலதுக்கு இருக்குன்னு நான் ஒத்துக்கிட்டேனே, சில சூறாவுக்கு பேர் வச்சாங்க, நானே எழுதியிருக்கிறேன் அதை. அப்ப இது ஒரு பெரிய பாரதூரமான கேள்வின்னு என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. இந்த வசனம் 26 வசனத்தை ஜாயிண்ட் பண்றது நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சிய, இது எல்லாமே விமர்சிக்கிறதுன்னு கேட்கறாங்க, நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சியன்னு கேட்கிறாரு. சரி, நாங்க ஆரம்பிச்சு வச்சோம், நீங்க விமர்சிக்கிறது அர்த்தத்தோட விமர்சிக்கணும், அதானே கேள்வி. நாங்க ஆரம்பிச்சு வச்சதை தான் விமர்சிக்கிறீங்க. என்ன விமர்சிக்கிறீங்கன்னு கேட்டா, நம்பர் மனுஷன் பிற்காலத்தில் போட்டுக்கிட்ட 1-2 நம்பரை நாங்க கடைப்பிடிக்காதது அல்லாஹ் ரசூலை மீறின மாதிரியும் குர்ஆனையே பாரதூரமாக கெடுத்துட்ட மாதிரி சித்தரிக்கிறீங்களே, அதுதான் மேட்ரா? இப்படி ஒருத்தன் செஞ்சா குர்ஆனோட விளையாண்டான்னு அர்த்தமா? இதான் கேள்வி. அப்படி விளையாண்டான்னு சொன்னா அப்ப சவுதிக்காரன் அல்ஹம்துக்கு நம்பர் போட்டானே அவன் விளையாண்டானா, அல்லது இந்தியாவில் உள்ளவன் நம்பர் போட்டான அவன் விளையாண்டது யாரு? இப்ப நம்பர் மாத்தி போட்டாங்களே. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால என்ன, இது நம்பர் விஷயம் இல்ல. அதனால ஆமா, அதை விட பாரதூரமாக இதுதான் அல்லாஹ் ஆதாரம் இருக்கான்ட்டார். சந்தேகத்தை ஏற்படுத்துறது யாருன்னு விளங்குதா உங்களுக்கு? அப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துறதுங்கிற விஷயம் அது ஒண்ணு. சரி, இப்ப தஜ்ஜால் விஷயமாக அந்த ஓதுற ஆயத்தை ரசூல்லா 10 ஆயத்தை சொன்னாங்கல்ல, சொன்னா அது ரசூல்லா தானே சொன்னாங்க, அது என்னன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், உங்கள்ட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு 10 நம்பர் அந்த குர்ஆன்ல போட்ட நம்பரை எடுத்து காட்டிடுவீங்க. எங்களுக்கு பதில் சொல்ல இயலாதுன்னு உங்க வாதம். எங்களை கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றோன்னு சொல்ல இயலாதுங்கிறீங்க. உங்களை கேட்டா என்ன செஞ்சிருவீங்க? இந்த கடைசி 10 நம்பர் போட்டிருக்கோம்ல, அதான் நம்பர் இப்படி பார்த்துக்க அப்படின்றீங்க. இப்போ நான் கேட்கிறேன், அப்படி சொல்வது ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டப்பட்டதாகுமா, இப்படி சொல்வது இட்டு கட்டப்பட்டாகுமா? எனக்கு தெரியலைங்க, ரசூலுல்லாஹ் சொல்லலை, நானா அது ரசூலுல்லாஹ் சொல்லாத உடனே அவங்க சொன்னதா சொல்ல மாட்டேன் அப்படின்னா ரசூல் மேல நான் இட்டு கட்டல. நீங்க என்ன செய்றீங்கன்னா, யாரோ ஒருத்தர் இதான் 10ன்னு சொல்றாரு, அதான் அல்லாஹ்வும் சொல்லாம ரசூலும் சொல்லாம சஹாபியும் சொல்லாம முதல் நூற்றாண்டுல சொல்லாம 2ஆம் நூற்றாண்டுல சொல்லாம பின்னாடி யாரோ 1 நம்பர் இதான் 10ங்கறாங்களே, அதை ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க என்று நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்ப பதில் சொல்றது சரியான்றீங்க. நீங்க அந்த பதிலை சொல்வீர்களே, ஆனால் ஒன்னும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லணும், இல்ல நாங்க தெரியும்னு சொல்லுவோம்னா நீங்க ரசூலுல்லாஹ் மேல இட்டு கட்டுறீங்களா இல்லையா? கண்டிப்பா இட்டு கட்டுறீங்க. 10 வசனம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 10ன்னு சொல்லல. அது 9 கூட 10 அவர் எண்ணிருக்கலாம், 11 கூட 10ன்னு இவங்க போட்டிருக்கலாம், ஒன்று கூடி இருக்கலாம், ஒன்று குறைய இருக்கலாம். எங்க அந்த 10 ஆரம்பிக்குதுங்கிறது பின்னாடி வந்தவங்க தீர்மானிச்சாங்க, எந்த சனதம் இல்லாமல், எந்த ஆதாரம் இல்லாமல். அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இவன் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றன்னு சொல்லிக்கிட்டு நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்டி சொல்லிடுவோம். நீங்க இட்டு கட்டி சொல்லுவீங்களா? நாங்க இட்டு கட்டலாம் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லல, தெரியலன்னு போயிடும். 10 இருக்குங்க, நம்மள்ட்ட தெளிவுபடுத்தலைங்க, அவ்வளவு விஷயம், அப்படி போயிடும். அதுக்கு அவனுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் பேர்ல இட்டு கட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, பாலிசிக்கு என்ன ஆதாரம்னு கேட்டேன், பதில் சொல்லலைங்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், பாலிசிக்கு ஆதாரம் அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அவ்வளோ காரணத்தோடு சொல்லியிருக்கிறேன். இந்த பாலிசி எங்கேருந்து எடுத்தீங்க, கருத்து முழுமை வரணும் எங்கே எடுத்தீங்க, எல்லாத்தையும் என்ன இருக்குது விலைக்கு இருக்கு. ஆயத்துன்னு அத்தாட்சின்னு அர்த்தம்ங்க, அத்தாட்சினா கருத்து முழுமை பெற்றாதாங்க அத்தாட்சி, முழுமை வெரைட்டி அத்தாட்சி கிடையாதுங்கன்னா பல தடவை இதை நான் சொன்ன பிறகு ஆதாரம் காட்ட சொல்லலை. சொன்னதுக்கு சொல்லலைன்னு சொன்னால் மக்கள் என்ன நினைக்கிறாரு, ஒன்றும் கவனம் இல்லாமல் தூங்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறார். ஆனால் திருப்பி இதெல்லாம் போடப்பட்டு பார்ப்பாங்க, இப்போ கவனம் இல்லாட்டா கூட ரிப்பீட் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்சு போயிருங்கிற இது இல்லாமல் ஆதாரம் கேட்ட சொல்லலைங்கிறார், சொன்னதுக்கு சொல்லலைங்கிறார். அடுத்து என்ன, இசை நயம்ங்கிற தலைப்பில் ஒரு வார்த்தையே ஒரு அத்தியாயம் அமையுங்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை அமையுமே, பெரிய வார்த்தை கூட முழுமை பெறாமல் இருக்கும். குல் சொல்லுங்கிறோம், இது ஒரு கருத்து இருக்குது. குல்னா ஒரு ஆளை பார்த்து குல்ங்கிறோம், ஒரு வார்த்தை தான், அர்த்தம் இருக்கா இல்லையா? இதை ஒரு வசனம் ஆக்க முடியுமா இல்லையா? ஆக்கலானா, பேச்சுக்கு சொல்றேன், அது எப்படி ஒரு வார்த்தை அர்த்தம் தரும்? ஒரு வார்த்தை அர்த்தம் தந்தா ஆயத்தா இருக்கலாம், ஒரு சொல்ல அர்த்தம் இருக்கலாம். பெரிய ஒரு இல்லல்லதீன ஆமனு அமிலு சாலிகாத்தி ஒத்தவாசு பில் ஹக்கி ஒத்தவாசு பிஸ்ஸபர் பெருசா இருக்குது, முழுமையாக மாட்டேங்குது. அதான் நல்லறம் செய்து சபரை ஏவி ஈமான் கொண்டவர்களை தவிர என்ன மெசேஜ் இல்லை அதுல, அது முழுமையாவல, பெருசா தான் இருக்கு, முழுமையாவல. குல் சொல்லு முழுமையாவது. அப்ப இது இப்படி முழுமையாகணுங்க, ஒரு வார்த்தை ஒரு கிண்டல் மாதிரி சொல்றாரு. ஒரு வார்த்தை ஆயத்தா இருக்குமா, ஒரு சொல்லு ஆயத்தா இருக்குமா? ஆயத்தா இருக்கலாம், ஒரு சொல்லு இருக்கலாம், இதுல ஒன்றும் பாரதூரமான விஷயம் கிடையாது. அடுத்து என்ன, 286 வசனம் இருக்கிறது,
3 வசனம் இருக்கிறது என்று அந்த இசை நயத்தில் சொல்லி காட்டுறாரு. எதுக்கு சொல்லி காட்டுறோம்? அதில் என்ன சொல்லி காட்டுறோம்? குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவர்கள் இது எவ்வளவு இலக்கியத்தோடு அமைந்திருக்கு என்று காட்டுவதற்காக வேண்டி ஒரு கவிதைன்னா திருக்குறள் எடுத்துக்கிட்டா 1.25 அடி இருக்கும். முதல் வார்த்தையில் 4, 2வது அடியில் 3, 4 3 4 3 இருக்கும். முதல் வரியில் 4 வார்த்தை இருக்கும், அதான் 1.25 அடிங்கிறது. அப்போ 4 3 4 3 இருக்கும், ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் முதல் பாதி அப்படி கரெக்டாக இருக்கும். குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு சீராவெலாம் இருக்காது. இப்படி பெருசாக இருக்கும், இப்படி சின்னதாக இருக்கும், ஒரு சீரா அப்படிலாம் இருக்காது. அது ஆச்சரியமாக இருக்குது, இலக்கிய தரத்தில் இருக்குது. 3 உள்ளது இருக்கிறது, 286 உள்ளது இருக்குன்னு எழுதுறோம். எதுக்கு? இந்த குர்ஆன் இலக்கிய தரமானது இறைவேதன் காட்டுறதுக்காக வேண்டி. அன்பு சகோதரர்களே, விடுபட்ட விஷயங்களை முன்னாடி சொல்லிடுறேன். குர்ஆன் ஒவ்வொரு வருடம் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஒரு கணக்கை காமிச்சாங்க. 2001 கணக்கு, 2002 கணக்குண்டு. நம்ம ஒரு வசனத்தை சொன்னோம். குர்ஆனுடைய நிலையில் சிறுக சிறுக இறக்கப்பட்டது. இறக்கப்படுறதுல முழுசா முடிஞ்சது ஒரே வசனமாக முடிஞ்சிடாது, அடுத்து இருக்கும். பின்னாடி இறங்குவது முன்னாடில் போய் சேரும். அதே போல மாற்றப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. முன்னாடி உள்ள வசனம் நீக்கப்படலாம், அது பின்னாடி உள்ள வசனம் எங்க இணைக்கணுங்கிற செய்தி இருக்கு. ஆக குர்ஆனை பொறுத்தவரை அது ஒரு வருஷம் இறங்கினதோட முடிவு பெற்ற ஒன்றல்ல. அதனால இவங்க சொன்ன இந்த கணக்கு சரியில்லாத கணக்கு. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி, புகாரியில நீங்க கொடுத்திருக்கக்கூடிய 5 எண்கள்ல அந்த வருடம் என்பதற்குரிய வார்த்தை எங்கே? அதான் கேட்கிறோம். அந்த 5 வருடம், அந்த வருடத்தில் என்பதற்குரிய வாசகத்தை நீங்கள் தர வேண்டும். அந்த கருத்தை இல்லை அதில். அதாவது தர்ஜுமாண்டு நீங்க சொல்லல, தர்ஜுமாண்டு இல்லைன்னு சொல்றீங்க, கருத்து தான் எழுதுறேன்னு சொல்றீங்க. கருத்தாக வச்சுக்கிருவோம். நீங்க எந்த கருத்தை சொல்லி இருக்கிறீர்களோ அந்த கருத்து நீங்கள் புகாரியில் போட்ட அந்த 5 நம்பரிலும் இல்லை. புகாரியுடைய நம்பர் 6, 1902, 3220, 3554, 4998 இந்த 5 நம்பரிலும் அந்த வருடம் இறங்கியதைத்தான் என்ற இந்த செய்தி இல்லை. இருக்குது என்றிருந்தால் நீங்கள் எடுத்து காமிங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது எந்த வகையிலுமே அது சரி வராது. அடுத்து அவங்க சொல்லும் போதே அந்த விஷயத்தை ஆர்டர் பண்ணிக்கிட்டு போகும்போது ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் தர்த்தீப் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் தர்த்தீப் பண்ணிட்டாங்க. அதான் நாம சொல்றோம். ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் எப்படி தர்த்தீப் பண்ணாங்க? அப்போ அந்த ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் தான் ஆர்டர் பண்ணி சரி பண்ணி போனாங்கன்னு. அப்போ ஜிப்ரி அலைஹிஸ்ஸலாம் எந்த அடிப்படையில் சரி பண்ணாங்கிறத நாம இங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நீங்க சொல்றது மாதிரி இருந்தா வரிசையா ஒரு வருஷத்தை முடிச்சிட்டோம், அப்புறம் அடுத்த வருஷத்தை முடிக்கிறோம், அப்புறம் அடுத்த வருஷத்தை முடிக்கிறான்னு குர்ஆனுடைய முதல்ல இறங்கின சூரத்துல் அலக் தான் முதல் அத்தியாயமா இருக்கணும். முதல் அத்தியாயமா இருக்கணும், அப்படித்தானே? முதல்ல இறக்குறது என்னது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்ங்கிறது முதல்ல இறங்குது. முதல் வருஷத்துல சரி பார்த்து முடிக்கிறதா இருந்தா அது என்ன செய்ய அங்கே முடிஞ்சிருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலையில வித்தியாசம் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. ஆகையினால இவர்கள் அவங்க சொன்ன அந்த கருத்துக்கு நம்ம வேற எங்கேயுமே கேட்கிறோமா? அவங்க சொன்ன அந்த வார்த்தை அவங்களுடைய அந்த கருத்தாக சொன்னது அவங்க போட்டிருக்கிற 5 ஹதீஸில் எங்க இருக்கிறது? அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு தகவலை நீங்கள் எழுதி இருக்கிறீர்கள். குர்ஆனுடைய இப்ப கேட்டாங்களா இல்லையா? இங்க பார்க்காட்டாலும் அங்க போய் பார்ப்பாங்க வீடியோ உண்டு. அப்ப ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் உங்கள் மேல உடைய விஷயங்கள்ல எல்லா ஆயத்தையும் எடுத்து பார்ப்போம், எல்லா ஹதீஸையும் எடுத்து பார்ப்போம்னு புறப்பட்டால் என்ன நினைப்பாங்க? உங்களை இது இல்லாத வசனத்தை இந்த மாதிரி போட்டிருக்காங்களே, இல்லாத ஹதீஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா? ஆகையினால ஒரு ஆயத்தை போடுறீங்க அல்லது ஒரு ஹதீஸை போடுறீங்கன்னா அதுக்கு உள்ள செய்தியை போட்டாதான் அது அமானிதமான தகவலா இருக்கும். கருத்தா இருந்தா கூட அந்த கருத்தாவது அதுல இருக்கணும். அதுக்கடுத்து ஒரு புதிய விஷயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு புதிய ஒரு தர்க்கத்தை பண்றாங்க. என்னமோ நாம இந்த ஆயத்துடைய விஷயத்தை ஆயத்துல இவங்க குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொன்னது மாதிரியும் அந்த விஷயத்துக்காக இவங்க மறுப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க சொல்லலன்னு சொன்னதுக்கு மறுப்பு சொல்லுங்க, சொன்னதுக்கு மறுப்பு சொல்லுங்க, சொல்லாதுக்கு சொல்லிட்டு நேரத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம். நாம சொல்லக்கூடிய விஷயத்துல
இந்த தர்த்தீபுகள்னு சொன்னது எதை சொன்னோம்? சூறாக்களை சொன்னோம். அதுதான் நீங்க பின்னாடி வந்து இப்படி கூட சொல்லுவீங்க, மாத்தலான்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். ஆயத்துங்கிறது எங்க இருக்கு? அதை வச்சுக்கிட்டு இப்படிலாம் நாங்கள் சொல்லலைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லாத சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சூறாக்களுக்கு போயிட்டு அதுக்கு சூறாக்களுடைய பெயர் நானும் ஆதாரத்தை நானும் வாதத்தை எடுத்து வைக்கலாங்கிற அடிப்படையில் அப்படின்ட்டு நீங்களும் வாதத்தை எடுத்து வைக்கணும். நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லணும். எப்போ பதில் சொல்லணும்? எதிர் பதில் வந்தா தான். தர்ஜுமா உங்களுடையது. நான் உன்னை கேள்வி கேட்குறேன், நீங்க என்ன செய்யணும்? என்கிட்ட அதை பற்றிய அது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் என்ன செய்யணும்? அதுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது அது நான் விரும்பினா சொல்லலாம், விரும்பாததை நீங்க இப்படி சொல்லக்கூடாது. எது நானும் அப்படி என்றால் நீங்க என்ன செய்யுங்க? ஒரு லிஸ்ட் கொடுங்க. நான் இந்தந்த விஷயத்தில எல்லாம் நான் உங்களுக்கு எப்படி ஒரு லிஸ்ட் தந்தனோ, இதுக்குள்ளதான் நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு லிஸ்ட் தந்தனோ, அந்த மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு லிஸ்ட் தாங்க. நீங்களும் சரிசமமாக என்ன செய்யலாம்? நீங்க இதை கேட்டுக்கிட்டே இருங்க, நான் ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் ஒவ்வொரு டெக்கில் போய்கிட்டே இருக்கலாம். நீங்க ஒவ்வொன்று கேட்பீங்க, நான் ஒன்று சொல்லுவேன். இப்படியே போய்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் வாதம் இல்லை. எது எடுத்து வைக்கப்படுகிறதோ அதுக்கு அங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லப்படணும். அதே போல ஒரு வார்த்தை ஒரு வசனமாகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வார்த்தை எதை நீங்க வசனமாக போட்டீர்களோ அர்த்தம் நிறைவுறாதுங்கிறத எங்க குல் அப்படின்னா இன்னொரு புதிய தகவலை தர்றாங்க. இனிமேல் நான் போடக்கூடியதில் குல் என்று போட்டு ஒரு ஆயத்தை போட போறேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு குல் என்பதும் கூட ஒரு வசனமாகலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப இனிமேல் என்ன ஆகும்? இப்ப பிரிச்சது இப்ப வந்து பிரிந்து கிடந்த ஆயத்துக்களை சேர்க்கிறதுக்கு வர்றாங்க. இன்னும் ஒரு நிலை என்ன போகுது? சேர்ந்து இருக்கிற ஆயத்து பிரிக்கப்பட போகுது. அதுக்கு முன்னறிவிப்பு நல்லா கவனிச்சுக்கிறேன். இது வரைக்கும் என்னன்னா பிரிந்து ரெண்டு இல்லல்லதீன போட்டு சேர்த்து எல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ ஒரு முன்னறிவிப்பு என்ன வருது? இப்போ எதெல்லாம் ஒரு வசனம் சேர்ந்து கிடக்குதோ அதையெல்லாம் நான் பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குல் என்பதை ஒரு ரவுண்டாக்கு ஒரு ஆயத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன நீங்க பயப்படுறீங்கன்னு கேக்குறாங்க. நான் பயப்படுறதே இதுதான். பேசுறவர் யார்? அதான் இங்க கேள்வி. இதுல ஏன் ஆயத்துடைய நம்பர்ல ஏன் துடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்களே. துடிக்கிறதுக்கு காரணம் அதுதான். பேசுறக்கூடியவர் எந்த பாலிசின்னு சொல்றாரோ அதிலேயே முன்னுக்கு பின் முரணாக்கி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட முன்னுக்கு முரணாக மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் குர்ஆனில் ஒரு விஷயத்தை எழுதி இருக்கக்கூடியவர் நாளைக்கு என்ன பண்ணி விடுவாரோ அதுதான் இங்க நாங்க கேட்கறதுக்குரிய காரணம் ஒழிய மற்றபடி ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு என்ன செய்யக்கூடாது. நீங்க ஏன் இதை போய் நம்பரை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு பிரச்சனையே பயத்தால கேட்கிறோம். இந்த மாதிரிலாம் தன்னுடைய யூகங்களை எழுதி வச்சிருக்கிறீங்களே அப்படிங்கறதனுடைய பயத்தால நாம இந்த விஷயத்தை கேட்கிறோம். ஆமா அதே போல இன்ஷால்லா நீங்க திருத்தக்கூடிய பட்டியல்ல குல்லது பிறப்பில் ஃபலக்குங்கிறதையும் ஒரு ஆயத்தை அறிவிச்சிருங்க. இப்பவே அறிவிச்சிடலாம்ல. மாஷாஅல்லாஹ் பாலிசியை தான் உடனே மாத்திரலாம் தானே. பிரிண்ட் பண்ணும்போது ஒன்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ குல்லது பிறப்பில் ஃபலக் ஒரு ஆயத்து, வல்ல அஸ்ர் வந்து 2 ஆயத்து தான். அதே போல குல்லது இது குல்யாயுல் காஃபிரூனும் ஒரு ஆயத்து. இது ஒரு ஆயத்து கொண்ட ஒரு அத்தியாயம் அப்படின்னு இப்பவே இன்ஷாஅல்லாஹ் நீங்க என்ன செய்யலாம்? அறிவிச்சிடலாம். அறிவிச்சாகணும். அடுத்து இவங்களுடைய இந்த விளக்க உரையில தூய துணைவியர் 8வது ஒரு குறிப்புல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் மட்டும்தான் சொர்க்கத்தில் அவர்கள் மனைவியராக இருப்பார்கள் என்பதற்கு சான்று உள்ளது. புகாரி 7100 7101 செய்தி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் மட்டும்தான் சொர்க்கத்தில் அவர்களின் மனைவியராக இருப்பார்கள் என்பதற்கு சான்று உள்ளது. புகாரியில 7100 7101. அடுத்து மற்றவர்களின் மனைவியர் சொர்க்கத்தில் அவர்களின் மனைவியராக இருப்பார்கள் என்பதற்கு சான்று இல்லை. சான்று என்ன? மற்றவருடைய மனைவியர் சொர்க்கத்தில் அவருடைய மனைவியராக இருப்பார்கள் என்பதற்கு சான்று இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன செய்தி நல்லா புரியணும். இங்கு வந்து ஒரு மனைவியோடு இருக்கக்கூடியவர் நாளைக்கு சொர்க்கத்தில் என்ன செய்ய மாட்டாங்க? அங்க போய் அந்த இஸ்லாமிய குடும்பத்தோட அங்க இந்த இஸ்லாமிய குடும்பம் அங்கு சொர்க்கவாதிகளாக அங்கு இருக்க மாட்டாங்க. இது இருக்கக்கூடிய ஒண்ணு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இங்கு இருக்கிற மனைவியரோடு அங்கு இருப்பார்கள். இப்ப 7100 7101 ரெண்டுக்கும் சான்று இருக்கிறது என்று சொல்றாங்க. சான்று என்ன அப்படின்னு போய் பார்த்தா அதுல புகாரில 7100 101 உள்ள தகவல்கள்ல அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பஸ்ராவுக்கு வர்றாங்க. வந்து ஆயிஷா ரலியல்லாஹு பஸ்ராவுக்கு வந்திருக்கும் போது அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யாரு அந்த அந்த ஹதீஸுடைய முழுசாவே சொல்லிடுறேன். தல்ஹா, ஜுபைர், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 3 பேரும் பஸ்ராவுக்கு வர்றாங்க. உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அம்மார் பின் யாசிரையும் ஹசன் பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவையும் 2 பேரையும் அனுப்புறாங்க. கூஃபாவுக்கு வந்து மெம்பரில் ஏறி சொல்றாங்க, கானல் ஹசன் பின் அலி ஃபோக்கல் மெம்பர் ஃபி ஆலா, அந்த மெம்பருக்கு மேலே ஹசன் பின் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிற்கிறாங்க. அதே போல அதில் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அதுக்கு ஹசனுக்கு கீழே நின்றுக்கிட்டு சொல்றாங்க, நாங்கள் இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்ன, இன்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கது சாரத் இலா பஸ்ரா. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ வந்து அவள் தான் கேள்வி கேட்பாரு, நம்ம கேள்வி கேட்கக்கூடாதான். ஏற்கனவே சொல்லியிருந்தா நீங்கள் கேட்கலாங்கிறாரு. கிளிப்பை நான் போட்டு காட்டிட்டேன். என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் இதுவரை விமர்சித்தவைகளை நான் எடுத்து காட்டுவேன். இப்போ இது விமர்சித்ததா இல்லையா? வேணா இப்போ கிளிப் வேணாம். நீங்கள் விமர்சித்ததா இல்லையா? விமர்சித்து போட்டனா இல்லையா? சூறாவுல விஷயத்தை விளையாண்டுட்டான்னு போட்டீங்களா இல்லையா? இது அது விவாத ஒப்பந்தத்தில் உள்ளதானே. விவாத ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டால், நீங்களும் நீங்கள் விமர்சித்ததை நான் எடுத்து போடுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் போடுங்க நாங்களும் போடுவோன்னு சொல்லிட்டீங்க. இதை ஒரு தடவை எடுத்து காட்டியிருக்கிறேன், சுட்டி காட்டியிருக்கிறேன். இவர் என்ன கேட்குறாரு, இந்த சூறாவுடைய விஷயம் நானாக எடுத்து வச்சேன், நீங்கள் ஏன் எடுத்து வைக்கிறீங்க, நானும் எடுத்து வைப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இதை பற்றி பேசிட்டீர்கள், நீங்கள் இதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறீர்கள், அதை நாங்கள் போட்டு காட்டியிருக்கிறோம். நீங்கள் விமர்சித்ததை நான் எடுத்து போடுறதுக்கு ஒப்பந்தப்படி உரிமை இருக்கிறது. எதை தப்புன்னு விமர்சிச்சிங்களோ அங்கே போய் நாகர்கோயிலில் உட்காந்துக்கிட்டு தாய்களுக்கு சொன்ன நீங்கள் ஏன் முன்னாடி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாரதூரமாக சூறாவில் விளையாடிட்டார்னு சொல்கிறீங்களே, குரானில் விளையாடி விட்டார்னு சொல்கிறீங்களே, யாரை நம்பர் போட்டதை வந்து அதை ஏற்றுக்கலன்னு குரானுக்கு பாரதூரம் மாதிரி சொல்கிறீங்களே, அல்லாஹ் ரசூல் சொன்னதை மீறிட்ட மாதிரி கொண்டு வர்றீங்களே. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த சூறா நீங்கள் சொல்லக்கூடாதா? அப்படிப்பட்ட முஜீபுர் ரஹ்மான் என்ன சொல்கிறாரு, இதுக்கு பதில் சொல்ல மாட்டாராம். மாட்டீங்களா இல்லையா? என்ன பதில் சொல்ல மாட்டேன்? நீங்கள் விமர்சிச்சு இருக்கிறீங்க. நான் கேட்பது என்ன, சூறாக்களுக்கு பேரு அல்லாஹ் சொன்னானா? அப்போ ஏன் விமர்சிச்சிங்க? எந்த அளவுக்கு விமர்சிச்சிங்க? அவங்களோட குடும்பத்து பொம்பளை பேரை வச்சுக்கிறவாரெல்லாம் விமர்சிச்சிங்க, கொச்சையாவெல்லாம் விமர்சிச்சிங்க. சூறாவுக்கு அல்லாஹ் ரசூல் பேர் வைக்கவில்லையானால் உங்கள் குடும்பத்து பொம்பளையில் பேரை வச்சுக்கிறீங்களா? ஆயிஷான் பேர் வச்சுக்கிறீங்களா? இப்படியெல்லாம் அதில் கேட்குறாரு. அப்போ அந்த பேர் வைக்கிறது அவ்வளோ லந்து பண்ணி பேசுனீங்களே, அப்போ நீங்கள் அதுக்கு பதில் இதுவா? இவ்வளோ லந்து பண்ணி கொப்பளிச்சு போய் பேசுன நீங்கள் என்ன பண்ணனே? இந்தா ஆதாரம் பக்கராவா, இந்தா ஹதீஸை பாரு, ஆலை இம்ரானா இந்தா இருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நிசாவா இந்தா இருக்கு, இது ஆன்சரா? அதுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோங்கிறது ஆன்சரா? அப்ப நீங்க குரானில் பிழை என்று நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது எல்லாம் ஒரு உள்நோக்கத்தோடு வேற சில விஷயங்களுக்காக நீங்கள் பேசுகிறீர்களே தவிர தவறுங்கிறதுக்கு பேசவில்லை. உங்களுக்கு ஏன்னு கேட்டா அவர் தவறுங்கிறத பேசின ஆளுக்கு கிடையாது. ஏன்னு ஒரு அந்த இது போடுங்களேன். அதாவது அந்த நாம எந்த தப்சீர்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவங்கெல்லாம் நிறைய தப்பாக எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னார். அதெல்லாம் ஒரு நாள் விமர்சிச்சது இல்லை. சவுதியில் அங்கீகாரம் கொடுத்தது, அந்த கிதாபுக்கு அங்கீகாரம் கொடுத்ததுனால அது விமர்சிச்சது இல்லை. பாருங்களேன் அந்த கிளிப்பை நான் சொன்ன விளக்கம். அந்த உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க 14 போட சொல்லி, இந்த 2வது உள்ள எடுத்து கொடுங்க. இது நல்ல முக்கியமான கிளிப்பு கவனிங்க. இவர் தவற கண்டா பொங்கி எழுறாருலாம் கிடையாது. தவற கண்டால் பொங்கி எழ மாட்டேன்னு சும்மா பொங்கி எழாம இருந்திருக்காரு பாருங்க. நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் நிறைய விஷயங்களை இதற்கு முன்னால் சொல்லப்படாத கருத்துக்கள் தப்சீர்களையும் மற்ற புத்தகங்களும் இல்லாம சொல்லியிருக்கு. குறிப்பாக சில விவாதங்களின் போது காவியான விவாதத்தை உதாரணம் சொல்ல முடியும். அதில் எதிரிகளை, அதாவது தப்பான கொள்கையில் உள்ளவர்கள் அந்த பக்கம் நபி இருக்குங்கிற மாதிரி இந்த மோசமான கொள்கைகள் எல்லாம் ஒரு சில வசனங்களின் மூலமாக அவருக்கு அதை கேள்வி கேட்டாங்கன்னா அந்த வசனங்களுக்கு அந்த விளக்கம் தப்சீல் இருக்கானா இல்ல, வேற புக்கில் இருக்கானா இல்ல. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பா குரானுக்குள்ள போய் அதை வந்து என்ன இது கிராமரா அரபு இலக்கணத்தோட இந்த இது வந்து அசத்தியமான கொள்கைன்னு தெரியும். ஆனா அந்த அசத்தியமான கொள்கைக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய அளவுக்கு வேற வேற புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. நம்ம இஸ்லாமிய
சான்றுகளாக காமிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் கூட அதுக்கு நியாயம் கற்பிக்கக்கூடிய காரணங்கள் இருக்குது. ஆனா நிச்சயமா அது அசத்தியமான கொள்கையை தெளிவா குரான் ஹதீஸ் சொல்லுது. அது என்ன செய்யறது? அந்த இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பிஜே இருக்காருல்ல, அவர் குரானுக்குள்ள போய் அலசி ஆராய்வதில் ரொம்ப கெட்டிக்காரரு. இந்த வழிகட்ட கூட்டங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக சில விளக்கங்களை சொல்லுவாரு. நம்ம ஆதாரமா ஏற்றுக்கிறோமே தப்சீரு, அதுல எல்லாம் கூட அப்படி இருக்காது. நமக்கு சான்றுகளா கருதுறமே அதுல எல்லாம் அந்த கெட்ட கொள்கைக்கு ஆதாரமாகலாம் இருக்கு. இவர் எடுத்து போட்டு என்ன செய்வார் சொல்லுவார்னு சொன்னார். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கானு, கெட்ட கொள்கைக்கு ஆதாரமாகலாம் சில நூல்கள் நாம சான்றுகளா ஏற்றுக்கொண்டிருக்கிற நூல்கள் இருக்குன்னு சொல்றாருல, அந்த நூல்களை என்னைக்காவது பேசினாரா? கெட்ட கொள்கைக்கு ஆதாரமாக நம்ம ஏற்றுக்கொண்ட நூல்களை இருக்கிறது, அதை விட இவர் சொல்றது கரெக்டா இருக்கும், அதெல்லாம் தூக்கி கெட்ட கொள்கைக்கு இவர் ஆன்சர் அப்படி பண்ணுவாரு அப்படின்னு 95 என்ன செஞ்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு. 2005 பேசியிருக்காரு. 2005 இருந்து 2009 வரைக்கும் 4 வருஷமா அந்த நூல்களை பத்தி ஏன் பேசல? வழிகட்ட கொள்கைக்கு ஆதரவா இருக்குன்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கனே, இந்த கித்தாபு வழிகட்ட கொள்கைக்கு ஆதாரம் இருக்குது, இதை தடுக்க வேண்டும். அப்ப சவுதியில் அந்த கித்தாபுகள் அங்கீகரிக்கப்பட்டு விற்கிறதுனால உங்களுக்கு சொல்லலையா, அல்லது அது தவறு அதை வாபஸ் வாங்கிட்டீங்க? என்ன என்ன மேட்ரு ஒன்றும் கிடையாது. இப்போ பேசுகிற உப்பு சப்பு இல்லாமல் பேசுவதில் இருந்தோம் நம்ம கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணாமல் வேற எங்கேயோ போகிறேங்கிறாரு. நம்ம கேட்கறதுக்கு ஆன்சரை காணா. என்ன சொல்ல வர்றாரு? அம்மார் இல்லான்னு அம்மார் தான் சொன்னார், சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். இந்த டயத்தை இழுக்கிறதுக்காக வேண்டி பசராவில் இருக்கும்போது, மெம்பரில் இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆயிஷா நாயை பார்த்து என்ன செஞ்சாங்க, நீங்கள் வந்து ரசூல்லாவுக்கு வந்து இம்மையிலும் மறுமையிலும் மனைவியாக இருப்பீங்க அப்படின்னாங்க. இது அம்மாருடைய சொல்லு தானே, ரசூல்லாவுடைய சொல்லா, அதை கேட்கறது தான் வந்தார் அவர். அது மாதிரி சஹாபாக்களுடைய சொல்லு 1-2 எடுத்து காட்டியிருந்தா அது சொல்லி நாங்கள் மாற்றிக்கிறோம், நீங்கள் எடுத்துலாம் காட்டுவோம், நானே முந்திட்டு காட்டிவிட்டேன், பெரிய விஷயம் கிடையாது. அது என்ன கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டது? இந்த சூறாக்களுக்கு பேர் வச்சதை விமர்சித்தீர்கள், கிண்டல் பண்ணினீர்கள். அப்போ சூறாக்களுக்கு கிண்டல் பண்ண என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் கிண்டல் பண்ணா அவருடைய நிலை என்ன? உங்கள்ட்ட எந்த ஆதாரம் இல்லாமல் கிண்டல் பண்ணியிருக்கிறீங்க. ஆதாரம் இருந்தால் 114 சூறாவுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பேர் வைத்தார்கள். அவ்வளோ கூட வேணாம், சஹாபாக்கள் தான் பேர் வச்சாங்கன்னு காட்டுங்க 114க்கும், அது உங்களுக்கு காட்ட இயலாது. அது மாதிரி உங்களுக்கு உஸ்மானுடைய குரான் பிரதியில் சூறாக்களுக்கு பேர் இருந்துச்சு, இதை கேட்டால் இதுக்கு அப்போ பதில் இல்லை. அப்போ என்ன விளங்கி போச்சு? இவர் இதை பற்றி விமர்சி தப்புன்னு விளங்கி போச்சு. எல்லாம் தப்புண்டாகுது. பஸ்தத்து தப்புண்டாகுது, எழுத்து பிழை இருக்குன்னு சொன்னது நான் தான் தப்பா சொல்லிட்டாரு, அவ்வளோ எடுத்துக்காட்டி அதுக்கு மேலே தப்பு அவர் சொல்லிட்டு ஆமாம் எழுத்து பிழை இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு. எதை இருக்குன்னு என்கிட்ட விவாதம் பண்ணாரோ, இப்போ இது வரைக்கும் நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அவர் சொன்ன எல்லாத்தையுமே நினைச்சிட்டாரு வாபஸ் வாங்கிட்டு. வாபஸ் வாங்குறத வாபஸ் வாங்குறேன்னு சொல்ல மாட்டார், அதெல்லாம் சொல்லி விட்டோம் பாரு, ஆனால் உள்ள பார்த்தா சொல்லலேன்னு இருக்கும். ஒத்துக்கிட்டதே நான் ஒத்துக்கொண்டது அர்த்தம் இல்லைன்னு சொன்னார்ல, ஒத்துக்கொண்ட விஷயத்தை நான் ஒத்துக்கொண்டது அதுக்கு அர்த்தம் செய்யக்கூடாதுன்னு. அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? இது அடுத்து என்னன்னு கேட்டால், குல் இது கூட ஒரு வசனம் போனதில் விட்டுட்டேன். இந்த 286 வசனம் பெரிய பெரிய அத்தியாயம் இருக்குது, 3 வசனம் சின்ன அத்தியாயம் இருக்குன்னு சொல்கிறோம். அது எதுக்கு சொல்கிறோம்? முஸ்லீம் அல்லாதவங்க குரானை எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பரை குறைஞ்சது இவ்வளவு, அதிகம் இவ்வளவுன்னு எழுதியிருக்கிறோம். அந்த நம்பரை மாற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பரை வந்து அல்லாஹ் ரசூல் சொன்னது கிடையாதுங்கிற சொல்லிவிட்டு 3லையும் இருக்கு, 286லையும் இருக்கு. படித்து பார்ப்பான். ஒன்றும் நான் போட்டேன்னு சொன்னால் 1ல இல்லையேம்பான். நான் தான் அதை மாற்றக்கூடாதுன்னு பாலிசியில் வச்சிருக்கிறேனே. நம்பர்களை மாற்றக்கூடாது, பொருள் செய்யும் போது சேர்த்து கொள்ள வேண்டும், சேர்த்து பொருள் செய்யும் போது 2 நம்பரையும் போட வேண்டும் அப்படின்னு நான் ஒரு தெளிவான பாலிசி வச்சிருக்கும் போது ஒரு சூறாவில் உள்ள வசனம் நான் போட்டேன்னு சொன்னா அவன் எங்கே ஒரு சூறாவில் ஒன்றுமே காணான்னு கேட்பானா இல்லையா? எடுத்து பார்க்குற விஷயங்களுக்கு உள்ளபடி தான் குறிப்பிடுவோம். ரெஃபர் பண்ணுவதற்காக சொல்கிற இடத்துல 3 சொல்லுவோம், 5 சொல்லுவோம், 7 சொல்லுவோம். இப்போ புல்லசில் எத்தனை வசனம்னு கேட்டிங்கன்னா என்ன போட்டிருக்கு அதுதான் சொல்லுவேன். எதுக்கு? ஆதாரமாக கேட்கறதுக்கு, எடுத்து பார்ப்பதற்கு. மார்க் அடிப்படையில் அது என்னங்கிற பேச்சு வரும் பொழுது தான் அது மார்க் அடிப்படையில் அதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது, முத்திரையும் கிடையாதுன்னு சொல்கிறோம். இதை விளங்கிட்டோம்னா அது ஒரு பிரச்சனை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எந்த தர்த்தீபில் அதை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் நம்ம பதில் சொன்ன இருந்தாலும் விட்டுட்டு போயிட்டார், அதை விட்டார். அப்புறம் வந்து சூறாவை வரிசைப்படுத்தினார்கள். யார்? ஜிப்ரீல் வந்து சூறாவை வரிசைப்படுத்தினார்கள், ஆயத்துக்களை வரிசைப்படுத்தினார்கள் அர்த்தம் இல்லைன்னு சொன்னார். அதையும் இணைஞ்சிட்டாரு, என்ன சொல்ல வரணும்னு சொல்லாமல் இணைஞ்சிட்டாரு, விட்டுட்டு போயிட்டார். அடுத்து என்னன்னு கேட்டால், இனிமேல் வந்து குல்ஹுல்லா சூறா வருதுல, குல்லுன்னு நான் வசனம் போடுவேன் அப்படின்னு சொன்னேங்கிறாரு. அப்படி நான் சொல்லவே இல்லை, அப்படி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கிறேன் அந்த கிளிப்பை நீங்கள் போட்டு பார்த்துக்கொள்ளலாம். அதாவது கருத்து முழுமை பெறுது என்கிற வகையில் பார்த்தால்
குல் என்பது கூட ஒரு வசனமாக இருந்தால் அது கூட கருத்து முழுமை தரும். சின்னதாக இருந்தும் அது முழுமை தரும், பெருசாக இருந்தும் முழுமை தராது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருக்கமே தவிர, நாளைக்கெல்லாம் குல் நாளைக்கு என்ன மாற்ற போறான்னு முன்னாடியே சொல்லிட்டாரு, அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முந்தி தான் சொன்னார், சொல்லப்பட்டதுக்கு தான் பதில் சொல்லணும்டாரு. அடுத்து பிறண்டுக்கிட்டு சொல்றாரு நாளைக்கு போடுவார்னு சொல்லி. நாளைக்கு போடுவாருங்கிறது சொல்லப்பட்ட விஷயமா? சொல்லப்பட்டதுக்கு பதில் சொல்லணும்னு பேசின அடுத்த வினாடியே இவ்வளவு சீக்கிரமெல்லாம் யாரும் முரண்பட முடியாது. சொல்லி வாய் மூடி அடுத்த நிமிஷமே அந்த 10 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ஒரு நிமிஷத்துக்கு அடுத்த 2வது நிமிஷமே என்ன செய்யறாரு, அதுக்கு உள்டாவா பிறண்டுக்கிட்டு பேசுறாரு. அதெல்லாம் நாங்கள் மாற்றலாம் மாட்டோம், அதில் ஒரு குழப்பமும் இல்லை. அது மாதிரி இப்படி நம்ம கேட்கறதுக்கு பதில் சொல்லாம அவர் என்ன செய்யறாரு, குழப்புறாரு. இப்போ தெளிவாக இன்னமும் கேட்குறோம் சூராவுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் நான் மாற்ற மாட்டேன். ஏன்னா அது காபீர்களுக்கு அதை படிப்பாங்க, அதனால் அதில் என்ன வந்துடும், அது பிரச்சனையாயிரும் அப்படின்ட்டு. காபீர்கள் இதுக்கு முன்னாடியே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய லிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி இத்தனை ஆயத்துகள்லாம் இருந்ததுன்னு சொல்லலாம், மாற்றமாக இருந்ததுன்னு நீங்கள் தான் பட்டியல் போட்டீங்க. அப்போ உலகத்தில் அதெல்லாம் காபீர் இல்லாத நிலையா? நம்ம கேட்குறது என்ன, எந்த கொள்கையை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்களோ, எதை சனி காணுகிறீர்களோ அதை அமல்படுத்துங்கள். அது மாட்டேன் அப்படிங்கிறது என்ன, அது நீங்கள் இது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது, அந்த தவறு என்பதை நீங்கள் இணைத்து விடுங்கள். அதான் இணைக்கிறதுக்கு மார்க்க தடை இல்லைன்ட்டீங்களே. அப்போ மார்க்கத்தில் ஒரு வசனத்தை சேர்க்கிறது நீக்கிறது, அதாவது பிரிக்கிறது என்பது மார்க்கத்துடைய விஷயம் இல்லை என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் அதன்படி அமல்படுத்துங்க. அதை அமல்படுத்தி இதுதான் குரான், ஒரு புதிய ஒரு குரானை, அதாவது புதிய நம்பரோட புதிய இணைப்போட புதிய பிரிப்போட ஒன்று அமல்படுத்திட்டா இந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வரவே மாட்டோம். பிரச்சனையே ஏன் வருதுன்னா, முஸ்லீம்கள் இதுவரைக்கும் நீங்களே எழுதிருக்கீங்க, இத்தனை வருடங்களாக அந்த உஸ்மான் அலில்லாத்தலா காலத்திலிருந்து வரக்கூடிய இதில் அப்படியே பாதுகாத்தே கொண்டு வந்துட்டு இருக்காங்கண்டு. அப்படி பாதுகாப்பு பட்டு வரப்படக்கூடிய அந்த குரானில் இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிய கருத்தை தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னு திணிக்கிறதுனால தான் இந்த கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்கோம். அதே போல அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம இங்க கவனத்தில் கொள்ளணும். யாரு சந்தேகத்தை ஏற்படுத்துறா, இங்க இதான் கேள்வி. தர்ஜுமா எழுதினது யாரு? தர்ஜுமா எழுதினதுடைய விஷயத்திலிருந்து தான் நாம் வினா எழுப்பி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து தான் என்னென்ன சந்தேகம் பிறக்கிறதோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு தெளிவான முறையில் பதில் தந்துட்டாங்கன்னா நீங்க சந்தேகம் ஏற்படுத்துறது நீங்க ஏற்படுத்தலன்னு ஆயிரும். சரியான முறையில் நீங்க பதில் தரலன்னா சந்தேகத்தை ஏற்படுத்துறது யார்? நீங்கள் தான். இப்ப நாம கேட்டோம், பசத்த என்ற இந்த வார்த்தையை கேட்டோம், தப்பா எழுதிட்டாங்க. அது திரும்பவும் சொல்றார், என்னது நான் அர்த்தம் இருக்கு, அர்த்தத்தை காமிங்கன்னு. நாம தான் அர்த்தம் தான் சரிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம். திரும்ப நீங்க தவறு என்று அதில் இருக்கிறது. அப்போ குரான்ல அர்த்தம் இல்லாத ஒரு தவறான வார்த்தையை எழுதியிருக்கிறார்கள் என்பது நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சந்தேகமா நாம ஏற்படுத்துறதா? இதே போல நம்ம கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரானுடைய ஆயத்து விஷயமா இருக்கட்டும், அதே போல இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த கிராத்துடைய விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவர்கள் செய்த இந்த தவறை நாம சுட்டி காமிக்கிறோம். ஆக சந்தேகத்தை கிளப்பி இருப்பவர் இவர்கள் தான். நாம பதிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? இந்த சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார் என்பது பதிய வைக்கப்பட வேண்டும், உம்மத்திற்கு இது ரெக்கார்டாக வேண்டும். இந்த குர்ஆனை மொழிபெயர்த்த இவர்கள் இது போன்று செய்திருக்கிறார்கள் என்பது இந்த உம்மத்திற்கு ஒரு செய்தி வந்துருச்சுன்னா அது பாதுகாப்பாயிரும். அது இது விமர்சனம் வந்திருக்கு இல்லைன்னா இது இப்படியே இது விமர்சிக்கப்படாமல் இருந்தால் ஒட்டுமொத்த உம்மத்துமே என்ன செய்யாது, ஏற்றுக்கொண்டதாக மாறிடும். எனவே இதில் உள்ள பிரச்சனைகள் பதிய வைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய கிருபையாக எந்த விஷயத்தில் சந்தேகத்தை கிளப்பல ரொம்ப தெளிவான முறையில் நாம் இருந்துட்டு இருக்கோங்கிறது நாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர்கள் செய்த மாற்றங்களை வெளியே வரும்போது அதை நாங்கள் மாற்றிக்கிடுவோம். ஆனால் எத்தனையோ மாற்றுவீங்க, சூரத்தில் பிஸ்மில்லாவை மாற்றணும்னு வந்தீங்க, அப்புறம் அதை மாற்ற மாட்டேன்ட்டீங்க. அதுக்கு பிறகு வந்தீங்க மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லும்போது இப்போ ஒரு இந்த நம்ம பிரித்து காமிச்ச சத்தியான்னு நீங்கள் ஏன் பிரிச்சிங்க, சத்தியான்னு ஏன் சேர்த்தீங்கன்னா அது எங்கள் பாலிசி அதுதான். ஆனால் நம்ம இனிமே மாற்றிக்கிடுவோம், உங்கள் பாலிசி அதுதான், இனிமே மாற்றிக்கிடுவோம். அப்போ உங்கள் பாலிசியில் நீங்கள் கவனம் செலுத்தலை, உங்கள் பாலிசி நீங்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தலேன்னு காலையிலேருந்து பதிய வச்சுக்கிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் உங்கள் பாலிசிலையாவது கவனம் செலுத்திருக்கலாமா இல்லையா? அப்போ அதிலே நீங்கள் என்ன செய்யுங்க, கவனம் செலுத்தாமல் இருக்கிறீங்க. அடுத்து இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோம்,
எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அம்மார் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல மார்க்க சான்றுன்னு எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மட்டும்தான் சொர்க்கத்தில் அவர்களின் மனைவியாக இருப்பார் என்பதற்கு சான்று உள்ளது என்று எழுதி புகாரில 7100ஐயும் 7101ஐயும் போட்டிருக்காங்க. சான்று என்றால் எதை நீங்க நினைப்பீங்க? குர்ஆன் ஹதீஸ் இதுல உள்ளது சான்று. ஏன்னா புகாரின்னு போட்டனால ஹதீஸ்ல மட்டும் சான்று ஆயிரும். இப்போ என்ன நிலைக்கு கொண்டு வர்றாங்க? அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றதை சான்று அங்க போட்டிருக்காங்க. இது நம்ம அடுத்தடுத்து சொல்லிடுவோங்கிறதுனால முன்னாடியே எனக்கு தெரியும், அதெல்லாம் மாத்திக்கிறோம், மாற்ற வேண்டியதானேங்கிறேன். இந்த பிரச்சனையை இதற்கு முன்னர் நான் உங்களுக்கு சொல்லலையா? இப்ப கிளிப்பை போட்டு காமிச்சிங்களா? கிளிப்பை போட்டு பேசுவோமா? அந்த கிளிப்ல என்ன தில்லுமுள்ள பண்ணிருக்காங்க தெரியுமா? கிளிப்பு பிஜே எப்படி ஆய்வு செய்வார், பிஜே எப்படி சொல்வார் சொன்னா, அதுக்கு பின்னாடி என்ன சொன்ன? இப்படி எல்லாம் இருந்த பிஜே தடம் புரண்டு விட்டார். அதை கட் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் இருந்த பிஜே தடம் புரண்டு விட்டார், மாறு செய்திருக்கிறார், ஜக்காத்தில ஊக கருத்துக்களை திணித்திருக்கிறார். தைரியம் இருந்தா அதையும் சேர்த்து போடுங்க. இதுதான் நம்ம சொல்றோம். இங்க கிளிப்பு போட்டு காமிச்சு எப்படி மாறிட்டார் பாத்தீங்களா? 2005ல பிஜே இப்படி புகழ்ந்து பேசினவரே இப்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களே, என்ன இருக்கு அந்த கிளிப்ல? ஏன் மாத்துறீங்க? ஏன் மறைக்கிறீங்க? கட் பண்றீங்க, கட்டிங் பேஸ்டிங் எதுக்கு வருது? தைரியம் இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். பிஜே வந்து இந்த மாதிரி இவர் சொன்னாரு, என்ன மாறி இருக்கிறேன், அதை ஒரு விவாத பொருளா வச்சுக்கிறோமா? அந்த மாதிரி வந்து அதுக்கு என்ன இருக்கு? அர்த்தம் இருக்கிறது. ஒரு ஆளை பற்றிய நல்ல நிலையை சொல்வது மார்க்கத்தில் தவறா? ஒரு ஆள்கிட்ட ஒரு நிலை இருக்குது, அவரை வந்து இப்படி ஷைத்தான் கூட மலக்குமார் அங்கதான் இருந்தான், அதுக்கு பிறகு ஒரு தப்பு பண்ணிட்டான், அல்லாஹ் ஷைத்தானை வெளியாக்கிட்டான். அப்ப ஷைத்தான் அப்படி இருந்தான் அப்படின்னு சொன்ன தப்புறா? ஷைத்தான் அதுக்கு பிறகு இப்ப ஷைத்தானா இருக்கான்னு சொல்றமா இல்லையா? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டா இப்ப ஷைத்தானா மாறிட்டானே. நீங்களா இதுக்கு வந்து விதிவிலக்க? உங்களோட இருந்த மக்களை, இப்ப பிரிஞ்சிருக்கிற மக்களை எல்லாம் நீங்க புகழ்ந்து சொல்லிட்டு இப்ப இகழ்ந்து நீங்க சொல்லலையா? என்ன நடக்குது இப்ப? என்னங்க இது வந்து ஒரு யார் ஸ்ரீகாந்த் இப்ப இந்த விஷயத்துல ஒரு ஆளுடைய நிலையை பற்றி சொல்லக்கூடியதும் அதுக்கு மாறினதுக்கு பிறகு மாற்றது சொல்றது தனித்தனி விஷயத்துல. ஆனா நீங்க போட்ட கிளிப்ல ஒன்னே இருக்குது, மேலேயே சிறந்ததுங்கிறத நம்ம சொல்லிட்டு இப்ப மாறி போயிட்டு சக்காத்துடைய விமர்சனத்துக்காக கேள்வி கேட்டு அனுப்புறோம். இதுக்கு பிறகு தான் ஏகத்துவத்தில் சக்காத்தே வருது. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கட்டிங் பேஸ்டிங் பண்ணி வெளியிடுறதுங்கிறது சரியில்லை. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இந்த கூற்றை எடுத்துக்கொண்டு மார்க்க சான்று என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். இது வந்து உங்களுடைய இந்த ஒப்பந்தம்லாம் பேசுறாங்களே இல்லையா? அந்த ஒப்பந்தத்திலே ஒரு வரி இருக்குது, சஹாபி சொன்னதை தனிப்பட்ட முறையில் சொன்னதையும் ஏகோபித்து சொன்னதும் மார்க்க ஆதாரம் இல்லை. மார்க்க ஆதாரம் இல்லை. சஹாபி தனிப்பட்ட முறையா சொல்லியிருந்தாலும் யோகபித்த கூற்றாக இருந்தாலும் மார்க்க ஆதாரமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதுக்கு தான் விவாதமே இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த கூற்று இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள், இந்த விவாதத்தில் கையெழுத்து போடுறது வரைக்கும் இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள், இதில் நீங்கள் மார்க்க சான்று என்று எழுதியிருக்கிறீர்கள். மாத்திக்கொள்வோம். எப்போது மாற்றிக்கொள்ள போகிறீர்கள்? இதுக்கு முன்னாடியே இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் 7வது பிரதியில் இது இருக்க, இது ஏன் அப்படிங்கிறத எங்களுடைய காரணம். ஒன்று, நான் எழுதியது சான்று என்று எழுதியது நான் வந்து தவறாக எழுதிட்டேன், என்னுடைய பாலிசிக்கு மாற்றம், இதையும் சொல்லிருங்க. என்னுடைய பாலிசிக்கு மாற்றம் இந்த 7100 இந்த 7101 இதெல்லாம் எழுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அவங்க மனைவி மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்றத அது வந்து என்னுடைய பாலிசிக்கு மாற்றம், அதை நாங்கள் பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க இப்பவுமே வந்து டிக்ளேர் பண்ணிடலாம் தானே. இந்த மாதிரி 8வது குறிப்பில் இருக்கிறத நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கிறங்க அப்படின்ட்டு. அதனால அதுக்கு பின்னணியில் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு கருத்து எடுத்து வைக்கிறாங்க. இதிலிருந்து இது ஒரு பெரிய ஆதாரம் ஆக்கியாச்சு. இதை சஹாபியுடைய கூற்றை ஒரு பெரிய ஆதாரமாக சமர்ப்பிச்சு அதுல இருந்து சட்டம் பிறக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் மட்டும்தான் அவங்களோடு இருப்பார்கள் என்றால் அப்ப மற்றவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அப்ப எந்த ஒரு பெண்ணும் வேற ஒரு ஆணோடு இருப்பார், எந்த ஒரு ஆணும் வேற ஒரு பெண்ணோடு இருப்பார். இது வேற வேற சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, சேர்ந்தே இருக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த வாதத்துக்கு வர்றதுக்கு, இந்த வாதத்தில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருவதற்கு முன்னர் இதுல நீங்க சொன்னதே சரியாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வாதத்தின் அடிப்படையில் மனைவியர் மட்டும் இருப்பார்கள் என்று நீங்க சொல்றீங்க. அது மனைவியர் மட்டும் என்று பன்மையாக இருக்கு. 7100 7101 இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர் அனைவருமே இம்மையிலும் மறுமையிலும் மனைவி அப்படின்னு இருக்கா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாங்கிற வாசகம் இருக்கா. எதை நீங்க போட்டு
எப்படி இது சான்றுன்னு போட்டு நம்பரை மட்டும் நீங்க வேண்டாம் போய் பாருங்க, 7101 போய் பாருங்க, அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. அதுல என்ன இருக்கும்? வல்லாஹி இன்னஹா லஸௌஜத்து நபியிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் நிச்சயமாக அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மனைவி என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி சொல்கிறார்களா? அவர்களை பத்தி தான் சொல்றாங்க, மனைவியரை பத்தி என்ன செய்யல, அங்கு சொல்லல. அப்ப வாதம் எப்படி இருக்கணும்? இந்த சான்றின் அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள், மனைவியர்கள் எல்லாரும் வராது அப்படின்னு வரணும். அடுத்த ஒரு கேள்வி, மட்டும்தான் என்று சேர்த்திருக்காங்க. மட்டும்தான் ஏதாச்சும் அங்க வாசம் இருக்கா? இவங்க மட்டும்தான் இருப்பார்கள்ங்கிறதுக்கு ஒரு வாசம் கிடையாது. ஏதோ ஒரு சாவியுடைய கூற்றை எடுத்து போட்டுக்கிட்டு அதுலேருந்து மனைவியரை பன்மையாக்கியாச்சு, மட்டும்தான் ஹசராக்கியாச்சு, இவர்கள் மட்டும்தான் சொல்லி மற்றவங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த கிளிப் போட்டு காட்டினோம்ல, எதுக்கு போட்டு காட்டணும்னு உங்களை சொல்லிட்டு தான் போட்டேன். வழங்குதா? என்னை புகழ்றாருங்கிறதுக்கு நான் போட்டு காட்டல. பிந்தி அப்படி தான் விமர்சிக்கிறாரு, எந்த கட்டிங்கும் பேசியும் பண்ணலை. இவர் சில கித்தாபுகளை குறை சொல்றார், அதை கண்டிச்சாராதான். அதில் எந்த கட்டிங்கும் நடக்கலை, பேஸ்டிங்கும் நடக்கலை. அது இருக்குதா? எதுக்கு சொல்லலை? என்னை பாராட்டி விட்டார், பிறகு இந்த மாதிரி பேசுகிறாருன்னு அதுக்காக நான் சொன்னேன். என்ன சொல்லிட்டு அதை கிளிப் போட்டேன். இவர் தவற சுட்டிக்கார நோக்கம் கிடையாதுங்க. பிஜி எல்லாம் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் அது பாருங்கள், இந்த கித்தாபுகள்லாம் நம்ம சரியானது நினைக்கக்கூடிய கித்தாபுகள்ல எல்லாம் தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க, தவறான கொள்கைக்கு உள்ளது சான்றாக இருக்குது என்று கொந்தளித்து சொன்ன நீங்கள் 2005லேருந்து 2009 வரைக்கும் ஏன் சொல்லணும்னு கேட்டால் கட்டிங் பேஸ்ட். அதுக்கு பிறகு என்ன சொன்ன? அதுக்கு பிறகு சொன்னது இருக்கட்டுமே, அதையும் சேர்த்துக்குருவோமே, பிறகு என்னை கண்டிச்சார்னு சேர்த்துக்குருவோம். இதுதான் நான் எடுத்து வச்சது. கிளிப்பில் நான் போட்டது என்னது? எதையுமே என்னத்துக்கு எல்லாம் அறகுறை. இது வரைக்கும் போட்ட அவ்வளவு விமர்சனமே ஒரு கிளிப்பு இவ்வளவு விவரம் சொல்லாமல் கிளிப் போட்டால் கூட பரவாயில்லை. எதுக்கு இதை போட்டேன்? இவர் விமர்சனம் பண்ணுற நோக்கமே கிடையாதுங்க. இவர் தப்புகளை சுட்டி காட்ட மாட்டாருங்க. சவுதியில் இந்த கிதாபுகள்லாம் இருக்குது, அதை போய் விமர்சிச்சா அவ்வளவுதான், அதனால விமர்சிக்க மாட்டாரு. பாருங்க, இவ்வளவு கொள்கைக்கு மாத்தமானலாம் கிதாபுல இருக்குங்கிறாரு, அதை நாம சான்றா ஏத்துக்கிறோம்னு சொல்றாரு. இதுக்கு நான் போட்டேன்னா என்னைய பாராட்டிட்டாரு, இப்ப பரண்டுட்டாருன்னு போட்டேன்னா, நீங்க பாராட்டினா என்ன, பரண்டா எனக்கு என்னங்கிறேன். நீங்க எதுக்கு அதுதான் பாயிண்ட். எந்த கட்டிங் நடக்கல, எந்த பேஸ்டிங் நடக்கல, இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அதை விட நான் கேட்கிறேன், என்ன கேட்டேன் அதுக்கு பதில் வந்துச்சா? குரானுடைய மொத்த வசனம் எவ்வளவு? இந்த குரானுடைய விஷயமாக எடுத்தால் குரான்ல மொத்த வசனம் எவ்வளவு அல்லாஹ் ரசூல் சொன்னதை காட்ட இயலுமா? இல்ல, காட்டல. ஒவ்வொரு சூறாவுக்கும் இத்தனை வசனம் என்று சில சூறாக்களுக்கு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவையும் குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு காட்ட இயலுமான்னு கேட்டேன். பதில காணா. மௌனமாக இருக்கிறாரு, இதுவே ஆதாரம் இல்லை என்று காட்டுகிறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன், பதில காணா. இந்த மாதிரி ஆக்ரோஷமா பேசினாரு என்றெல்லாம் சொல்லிட்டு கேட்கிறேன், இருந்தா தூக்கி போடுற கூட்டுவிட்டு வேற ஒன்று எடுக்கிறாரு. ஆன்சர் பண்ண வேண்டிய நிலையில கட்டும் கொந்தளிப்போடு விமர்சனம் பண்ணவர் என்ன இல்லை, அதுக்கு பதில் இல்லை. மூலப்பிரதியில இந்த சூறாக்கள் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்கிறேன். ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. அப்ப அதுக்கே மௌனம் என்ன காரணம்? பொய்யா விமர்சிட்டேன்னு அர்த்தம். நீங்க எழுதுன கரெக்ட் தான், நான் தான் புழுகி இருக்கிறேன்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்ப என்ன விவாதங்கிறேன்? அவ்வளவும் நிரூபணம் ஆகிட்டு இருக்கு, ஒன்னு நிக்கல, அவ்வளவும் ஒன்னு விடாம என்ன செய்யுது, நிரூபணம் ஆகிட்டு இருக்கிறது. அது மாதிரி இப்போ வருவோம். அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, இதை எதுக்கு நான் சொல்லுகிறேன் கேட்டா காரணம் சொல்றா. எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இதை உலகத்துக்கு ரெக்கார்ட் ஆக்கணுமா? இதை நம்ம எழுதுனதை நீங்க என்ன ரெக்கார்ட் ஆக்குறது? 7 பதிப்பு போய் தான் மக்கள்கிட்ட போயிடுச்சு. ரகசியமா பொட்டில மூடி வச்சு போய் ரெக்கார்ட் ஆக்க போறீங்களா? நான் என்ன எழுதிருக்கேங்கிற வாசிச்சு காட்டுறதை தவிர என்ன வாதம் பண்ணிட்டீங்க? நான் எழுதுறத வாசிச்சு காட்டினீங்களே தவிர என்ன வாதம் பண்ணி ஒரு வாதமும் இல்லையே, கேட்கறதுக்கெல்லாம் பதில் இல்லையே. நீங்க என்ன ரெக்கார்ட் ஆக்குற? நான் தான் உலகறிய ரகசிய குரானை வித்துக்கிட்டு இருக்கிறேன். உலகறிய நான் உலகத்துக்கு ரெக்கார்ட் ஆக்க வேண்டும் என்பதற்கு தான் இது. நானே சொல்லிவிட்டப்பா, நீ சொன்ன விட கூடுதலாக சொல்றேன்னு விட சொல்லிட்டு போறேன், மேடை போட்டு வாசி கூட காட்டிட்டு போறேன். குரான் மக்களை சென்றடைஞ்சிருச்சு, எழுதுனது எல்லாருக்கும் தெரியுது, நீங்க என்ன புதுசாக ரெக்கார்ட் ஆக்க போறீங்க? அப்புறம் என்ன செய்யறாரு? என்ன வருது பாருங்க, இந்த சுருதி பல்ஸ் இறங்குறது தான் அந்த விஷயத்துக்கு பெரிய ஆதாரம். எப்படி பல்ஸ் இறங்குது? குரானோட விளையாட்டியத்தான் முக்கியமான விஷயம். குரான் எப்படி விவாத ஒப்பந்தத்தில் பார்த்தா அப்படி தெரியும், அது பயங்கரமான விஷயம், அதுல விளையாடிட்டார் என்று சொன்னவர் இப்ப சொன்னாரு, இந்த இதில் நீங்க போதுமான கவனம் செலுத்தலை, உங்க பாலிசி எல்லாம் அதுக்கு தான் சுட்டி காட்டுறேங்கிறார். போதுமான கவனம் செலுத்த பாலிசி படி இந்த 2 விஷயத்தை ஒன்னா சேர்க்கிறதா? இதுல நீங்க போதுமான கவனம் செலுத்தலைங்கிறது விவாதத்துக்கு பொருளா? இது ஒரு எல்லா மனுஷனுக்கு வரக்கூடியதா? போதுமான கவனம் செலுத்தலைங்கிறது விவாதிக்கிறதா?
இதில் போதுமான கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிற விஷயம் இருக்கலாம், போதுமான கவனம் செலுத்தாமல் இருக்கலாம். சரி, இதுவும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க, அதுதானே தவிர இது பாரதூரமாக இஸ்லாத்தை விட்டு போயிட்ட மாதிரி சித்தரிக்கிற ஒரு மேட்டரா? அவர் சொல்கிறார், அப்படி சொல்கிறாரு, என்ன போதுமான கவனம் செலுத்தலை, அதுக்கு தான் சுட்டி காட்டுறேன். அது இருக்க போதுமான கவனம் செலுத்தலைங்கிற ரெக்கார்டு பண்ணுறாங்களாம். அதான் ரெக்கார்ட் பண்ண விஷயம். வேற ஒன்றும் என்ன இல்லை, இஸ்லாத்தினுடைய பாரதூரமாக எல்லாத்தையும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் கேட்குறேன், இந்த நம்பர் கேட்குறீங்களே, மார்க்க விஷயம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் மாற்ற வேண்டியது தானேன்னு கேட்குறாரு. நீங்கள் மார்க்க விஷயம் தாண்டா ஆயத்துக்கு ஆதாரத்தை காட்டுங்க. என்ன மார்க்க விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம ஊகமாக சொல்கிற மாதிரி கேட்குறீங்க. 1 2 3 என்று நம்பர் போட்டது மார்க்க விஷயம் இல்லை. 1 2 3 நம்பர் போட்டது மார்க்க விஷயம் என்றால் ஒன்றுக்கு எடுத்து காட்டிட்டு பேசுங்க. மார்க்க விஷயம் இல்லை என்று நீங்கள் நினைத்தால் என்ன நாங்கள் நினைக்கிறோம், நீங்களாக தான் நினைக்கணும். மார்க்க நீங்கள் சொல்லக்கூடாது, அவராக தான் நினைக்கணும். அப்போ மார்க்க விஷயத்தில் இல்லை என்று நீங்கள் சொன்னால் மாற்ற வேண்டியதானே. மார்க்க விஷயமா இருந்தால் தான் மாற்றுவோம். மார்க்க விஷயம் இல்லாதா இருந்தால் அதில் கூட தேவையற்ற மாற்றம் செய்ய அவசியம் இல்லை. மார்க்க விஷயமா இருந்தால் மாற்றியே தீர்வோம். இது மார்க்க விஷயம் இல்லை, எந்த நம்பராவது போட்டு போகிறாங்க, இது ஒரு மேட்ரு எடுத்துக்காட்டுற உதவும் அப்படின்னு சொல்லிட்டோமே தவிர கேள்வி எப்படி கேட்குறாருன்னு பாருங்க. மார்க்க விஷயமாக இது இல்லைன்னா மாற்ற வேண்டியதானே, மார்க்க விஷயமா இருந்தால் மாற்ற வேண்டியதானே யாரும் கேள்வி கேட்பாங்க. மார்க்க விஷயமா இருந்தால் அது மீறிட்டாரில் மாற்றணும்னு சொல்லலாம். அது மார்க்க விஷயம் இல்லைன்னு மாற்றுங்கிறாரு. மார்க்க விஷயம் இல்லாததை மாற்றவும் செய்யலாம், மாற்றாமல் இருக்கலாம். வழங்குதா? நான் மாற்றாமல் இருப்பது எனக்கு நன்மையை நினச்சி நான் மாற்றாமல் இருக்கிறேன். அதை சுட்டி காட்ட வேண்டிய என்னுடைய கடமையை நினச்சி நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். நான் மட்டும் சுட்டி காட்டவில்லை, எனக்கு முன்னாடி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களில் இருந்து, ஒவ்வொரு இப்னு மசூத் அவர்களில் இருந்து, ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களில் இருந்து, இப்னு தைமியாவில் இருந்து, அந்த இத்துக்கானில் நிறைய ஆதாரங்கள் எடுத்து காட்டுறாரு. பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதெல்லாம் பின்னாடி வந்தது, இதெல்லாம் பின்னாடி சேர்த்துக்கிட்டது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற சலப்புகள் என்ன மாதிரி அவர் சொல்றார். சலப்புகள் என்ன மாதிரி வச்சிருந்தாங்களோ குரானை அந்த மாதிரி பாதுகாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த மாற்றம்லாம் வரக்கூடாது என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன நான் கேட்குறேன், மார்க் அடிப்படையில் மாற்றம் இல்லாத ஒரு விஷயத்தை மாற்றுங்கன்னு உத்தரவு போட நீங்கள் யாருங்கிறேன். மார்க்க விஷயத்தில் அது மாற்றம் இல்லை. நான் எனக்கு சரின்னு பட்டால் நான் மாற்றிக்கொள்ளலாம், சரின்னு படாட்டி மாற்றிக்கொள்ளாமல் இருக்கலாம். சரின்னு தவறு அது சரியானது இல்லைன்னு நினைத்தா கூட அது அவ்வளோ முக்கியமானதாக நான் கருதாவிட்டால் பின்னாடி மாற்றிக்கொள்ளலாம். எதுக்கு நீங்கள் கேட்கணும்? மார்க்கத்தில் நம்பரை அல்லாஹ் போட்டு இருக்கும் பொழுது எப்படி அப்படி நீங்கள் கேட்கணும். அப்போ நீங்கள் அதுக்கு ஆதாரம் இல்லை. இப்போ நான் எதை சொன்னதை குரானோடு விளையாடுறேன்னு மக்கள்கிட்ட கொண்டு போனீங்களோ அதில் யாக்கு இப்போ தடுமாறுறீங்க. எதை கொண்டு போனீங்க? வசனத்தில் விளையாடி விட்டார், சூறாவில் விளையாடி விட்டார், எங்கே வேண்டாலும் எதையும் செய்யலாமே என்று விட்டார், ஆயத்துடைய பாதுகாப்புகளை கேள்விக்குறியாக்கி விட்டார், குரானில் சந்தேகத்தை உண்டாக்கி விட்டார், இருக்கிறது இல்லை என்று இப்படிலாம் சொன்னீங்களே. இன்னத்தையாவது உங்களுக்கு சொல்ல முடிஞ்சா, என்னத்தையாவது நிரூபிக்க வேண்டிச்சா? அதை எடுத்து காட்டும் பொழுது இதெல்லாம் அதுக்கு விவாத ஒப்பந்தத்தில் சொன்ன விஷயம். விவாத ஒப்பந்தத்தின் போதே நினைஞ்சிருக்கிறோம். இந்த மனுஷன்டா யாராக இருந்தாலும் தவறு வரும். நான் இப்போ அடித்து சொல்கிறேன், சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டார்கள். என்ன ஒத்தான அவனு என்ன ஒத்துக்கிறது? முதல்ல ஒத்துக்கிட்டதில்லை. இது ஒரு முஸ்லீம் ஒத்துக்கிட்டதானே முஸ்லீமாக இருக்கவே முடியும். எதை ஒத்துக்கிறேன்னு நான் உன்னை எழுதுறேன்னு சொன்னால் இது 100% சரின்னு நான் சொல்லக்கூடாது. அதிலும் தவறு இருக்கலாம், என்னை அறியாமல் தவறு இருக்கலாம். முன்னுரையில் எழுதியிருக்கமா? முன்னுரையில் எழுதியிருக்கு. முன்னுரையில் எழுதாட்டாலும் மூமியுடைய நிலை அதானங்க. யார் எந்த புஸ்தகத்தை ஒரு 50 பக்கத்துக்கு புஸ்தகம் எழுதட்டேன் 100% சரின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? தவறு இருக்கும். என்ன அளவுக்கு நான் அறிந்து தவறு செய்யவில்லை. யாராவது தவறு நீங்கள் நினைக்கிற எனக்கு தவறு இல்லைன்னு பட்டாதான் நான் செஞ்சிருப்பேன். ஆதாரங்கள் கிடைத்தால் மாற்றிக்கொள்கிற விஷயங்கள். சரி, அன்புள்ள சகோதரர்கள், ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ளணும். சில விஷயங்கள் விவாதத்துக்குரிய விஷயமே கிடையாது. இவர் பாரதூரமாக பயங்கரமாக பண்ணிட்டாருங்கிற அதான் விவாதிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு விவாதிக்க மாட்டேங்கிறாரு. இந்த இருக்கிற அல்பானி, அவர் நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய அறிஞர். அவர் சும்மா ஒரு நெட்டில் தேடின விஷயத்தில் 200 ஹதீஸுகளை சஹீஹ்னு சொல்லிட்டு அப்புறம் லைஃப்ங்கிறாரு. லைஃப்னு சொல்லிட்டு சஹீஹ்னு இருக்கிறாரு. 200 ஹதீஸுகள் இருக்கு லிஸ்ட்டு. அல்பானியுடைய ஷேக் அல்பானி இருக்கார்ல, சஹீஹாவில் சஹீஹ்னு இருக்கிறாரு, ஆயத்துல் மராமுல லைஃப்னு இருக்கிறாரு, மிஷ்காத்துடைய சரகில் சஹீஹ்ங்கிறாரு. இது அதனால குறை சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் சஹீஹ்னு பட்டது, பின்னாடி சஹீஹ் இல்லாமல் படம், சஹீஹ் இல்லைன்னு தெரிஞ்சு அப்புறம் சஹீஹ்னு தெரியும். ஆதாரங்கள் வரும் பொழுது மாற்றிக்கொள்றவன் தான் மூமின். இது விவாத பொருள் கிடையாது. எது விவாத பொருள்? அதை விவாதமாக்கி கொள்கையாக்கி நியாயப்படுத்தி சுட்டி காட்டின பிறகு பேசுறாங்களே அது பொருள். அப்ப எதை விமர்சிச்சு பண்ணீங்களோ நான் அதுல கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன செய்றீங்க? நாங்களே இந்த பாலிசி தெளிவாக விளக்கி இருக்கிறோம், அதை விவாதங்கிறீங்க. இதை விவாதம்
அப்போ இது ஒரு அடிப்படையற்ற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, இந்த முரண்பாடின்மை குர்ஆனுடைய முன்னுரை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். மனுஷன் என்று சொன்னாலே 5 வருஷ பேச்சை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவன் முரண்பாடு இல்லாமல் பேச முடியாது. ஒரு நாள் பேசலாம், 2 நாள் பேசலாம், இதான் மனுஷன். அப்போ விவாத பொருளை எதையும் விவாதிக்கலாம் குர்ஆனை தவிர. அதில் கூட இந்த எழுத்து பிழைகள், மனிதர்களால் ஏற்பட்ட எழுத்து பிழைகளுக்கு வாதிக்க இயலாது. பொதுவாக மற்ற எந்த அல்லாஹ்வுடைய சொல்லை தவிர எதுவாக இருந்தாலும் அதில் விவாதிக்கலாம். அதெல்லாம் மேட்ரு. இப்போ நீங்கள் கொந்தளிச்சு பேசின மேட்ரு தான் விவாதம். விவாதத்துக்குரிய மேட்ரு என்ன? ஆயத்து அல்லாஹ் போட்ட நம்பரை மாற்றி விட்டார்கள், அல்லாஹ் போட்ட அல்லாஹ்வுடைய கலாமில் என்ன கலாமில் விளையாண்டாங்கன்னா புசு புசு புசுன்னு இறங்கிருச்சு. உடனே கவனம் இல்லாமல் செஞ்சிட்டீங்க, உங்கள் பாலிசியாவது நீங்கள் ஒழுங்காக செஞ்சுருக்கணும்ல. இது விவாதமா? எங்கள் பாலிசியை நாங்கள் செஞ்சால் என்ன, செய்யாட்டி உங்களுக்கு என்னங்கிறேன். இது என்ன பாரதூரம்? அது ஒரு பாலிசி. என் பாலிசி நீங்கள் ஒத்துக்கிட்டா போங்க, ஒத்துக்கிறாட்டி போங்க. என் பாலிசியை நான் விரும்பும்போது நான் செய்வேன். இதான் மேட்ரு. மார்க்கத்தில் என்ன என்ன குர்ஆனுக்கு நடந்துருச்சு? அன்பிற்குரியவர்களே, பாலிசியெல்லாம் உங்க புக்கில் வச்சுக்கணும்னு சொல்றோம். நம்ம உங்க பாலிசியை விரும்பினா செய்வோம், விரும்பா விடுவோம். ஏதாச்சும் ஒரு தொழிலை பற்றி புக்கு போடுறீங்க, நம்ப புக்கு போடுறீங்க, ஏதாச்சும் ஒன்று போடுறீங்க. அதில் என்ன யார் வந்து கேட்க போகிறாங்க? உங்கள்கிட்ட விவாதத்துக்கு போட போகிறோமா? குர்ஆன் யார்? முஸ்லீம்களுடைய சொத்து. அதில் உங்கள் பாலிசியில் விரும்பினபடி செய்வீங்களா? இதுதான் நம்முடைய கேள்வி. என்ன பாலிசி? நம்ம என்ன, எங்கள் பாலிசி நாங்கள் செய்வோம், எங்கள் பாலிசி நாங்கள் விடுவோம் அப்படின்னா என்னது? குர்ஆனுடைய இந்த மகத்துவத்தை இவங்க எப்படி கருதுறாங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்க அன்பிற்குரியவர்களே. அல்லாஹுடைய வேதத்தில் எப்படி வேண்டாலும் நீங்கள் போடுவீங்க. நம்ம சொல்கிறோம், நீங்கள் போட்டிருக்கக்கூடிய வசன எண்ணில் சூரத்தில் இதுவரைக்கும் இதுக்கு பதில் சொன்னாங்களா? இதுவரைக்கும் நான் கேட்குறேன். 7வது ஆயத்துன்னு பக்கராவில் ஒருத்தர் எழுதணும், எதப்பா எழுதணுன்னு கேட்டால் இதுவரைக்கும் பதில காணோம். இதுதான் நிலை. இவங்க பெரிய பட்டியல் போடுறதுனால அது நீண்டாது. ப்ராக்டிக்கலாக பேசினேன்னா ஒரு ஹதீஸை அமல் செய்யணும். இப்போ தஜ்ஜால்கிட்டேருந்து பாதுகாப்பதுக்கு அமல் செய்யணும். நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் தான் சொல்லணும். அப்போ சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் வழிகாட்டாமல் அப்படி விட்டுட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்களா? அமலை பற்றி ஒன்றுமே இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்பரை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சுட்டு போனாங்களா? எந்த அடிப்படையில்? அன்பிற்குரியவர்களே, இவங்களுடைய விஷயத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் இவங்க இந்த ஆயத்துகளுடைய விஷயத்திலையும் சரி மற்றதிலையும் பாரதூரம் உண்டு. நம்ம ஏன் இந்த செய்தியை சொல்கிறோன்னா, குர்ஆன் எழுத்தால் பாதுகாக்கப்படவில்லை என்பதை டிக்ளேர் பண்ணியிருக்கிறார்கள். குர்ஆன் எழுத்தால் பாதுகாக்கப்படலை அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து அவங்க சொன்ன வசனம் 29-41 தான் குர்ஆன் பாதுகாப்புக்கு. மனதில் ஊத்துல் இல்ம், கல்வியாளரின் உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கண்டு. நாம கேட்கிறோம், வஅல்லூன சபீலா என்று ஓதுவதிலே தவறாகவே ஓதுகிறீர்களே, அது உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதாக ஆகாதே என்பதுதான். உள்ளத்தில் பாதுகாக்கப்பட்டதாக ஆகாது. அதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க, திரும்பவும் சொன்னோம். அதுக்கு பிறகு பதில் இல்லை. நீங்க ஓதுங்கன்னு கேட்டோம். ஒரு வாயத்தை ஓதுங்க, எப்படி ஓதுவீங்க? வக்ஃபுடைய சட்டம் என்ன? அங்க ஒன்று அலிஃப்லாம் இருக்கு, அதனால இங்க அலிஃப் வராது. என்னெல்லாம் சின்ன பிள்ளைக்கு பான் நடத்துற மாதிரி இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக கேட்டு ஒரு விஷயத்தை அங்க ப்ரூவ் பண்ணோம். எது உள்ளத்தில் பாதுகாப்பு என்று எழுதியிருக்கிறீர்களோ அந்த விஷயம் உங்களுடைய நடைமுறையில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? எழுதப்பட்டது ஒன்று இருக்கிறது, படிக்கும் முறை இருக்கிறது. இது இரண்டுமே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இப்படித்தான் இந்த முஸ்லிம் உம்மத் அதை நம்பி இருக்கிறது. குர்ஆன் எழுத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும், குர்ஆன் உள்ளத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும். எழுத்தில் வித்தியாசமாக சில விஷயங்களை பழைய எழுத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டிருந்தாலும் அதை மாற்றக்கூடாது. சரியான முறையில் ஓதப்பட்டதைத்தான் ஓதி வர வேண்டும் என்பதுதான் ஆரம்பத்திலிருந்து நம்ம எம்மல்கிட்ட கேட்டாங்கன்னா, நீ சூரத்துல் பக்ராவில் கடைசி 2 வசனம்னா நம்ம சொல்லிடுவோம். சூரத்து கஹ்ஃப்ல 10 வசனம் எதுன்னு அமலுக்கு சொல்லிடுவோம். நீங்க சொல்லுங்கிற சொல்ல முடியலையே. சொல்லுங்க இதுதான் என்று சொல்லுங்கள். பாலிசிக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டா அடிப்படை தெரியல, ஆயத்துன்னு சொல்லிட்டோமே, என்னது இதா? இந்த மாதிரியான விஷயங்களை இன்னொன்று விஷயத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சொன்னதை அவங்க மறக்கடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம சொன்னோம், வித்தியாசம் ஏன் வந்தது? வித்தியாசம் வர்றதுக்கு கிராத்து காரணமாக இருந்தது. இதுதானே. இது எத்தனை தடவை சொல்லிட்டோம். இந்த கேசட்டை திருப்பி திருப்பி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமே, வித்தியாசம் ஏன் வந்ததுன்னு சொல்லாமல் இருக்கிறீங்க. ஏன் ஒட்டுமொத்தத்தை சொன்னாலும் தான் நம்புவீங்களா? இப்போ ஒட்டுமொத்தத்தை சொல்றேன், கேட்டுக்கிறீங்க. ஹஃப்ஸுடைய அறிவிப்புல 6236 வசனங்களை கொண்ட ரிவாயத் ஹஃப்ஸுடைய ரிவாயத். அது நீங்களும் எழுதியிருக்கிறீர்கள். இன்று உலகம் முழுக்க உள்ளது என்ன எழுதியிருக்கிறீர்கள்?
வருஷுடைய ரிவாயத்திலே 2614 வசனங்களை கொண்டது. 6214 வசனங்களை கொண்டது வருஷுடைய ரிவாயத். அதுதான் இந்த மொராக்கோ என்ற பகுதியில் ஒவ்வொரு ரிவாயத்தின் அடிப்படையிலும் இங்கு போடப்பட்டு இந்த ரிவாயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காமித்தார்கள். அந்த அடிப்படையில் ஓதுதலும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இங்கு இருக்கு. இதைத்தான் நாம இந்த இடத்துல நாங்கள் பதிவு செய்ய கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க இதுவரைக்கும் சொல்லல. இதான் சொல்லிட்டோம்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்களுடைய வசனத்தில் நீங்க தான் மொழிபெயர்த்தீங்க, உங்களுடைய வசனத்தில் நம்பர் என்ன அதான் கேட்கிறோம். நீங்க இதெல்லாம் போட்டீங்கல்ல, ஏதாச்சும் நம்பர் இருக்கணும்ல. சரி, நம்பரு ஒரே நம்பரு, அதுக்கு வந்து ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. நீங்க எதை சரி காணுகிறீர்களோ அந்த நம்பரை எத்தனை போட்டு வச்சிருக்கீங்க? 26. அதை இப்ப எப்படி மாத்த போறீங்க? ஒரு நிலைப்பாடே இல்லாமல் இப்ப நான் சொன்னோன்னு மாறும். அவங்க இஷ்டத்துக்கு இவங்க சுட்டி நாம சொல்றோம் ஒரு கவனக்குறைவாக நடந்துருச்சுன்னு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு கவனக்குறைவு தானேண்டு. கவனக்குறைவு என்று நாம சொன்னது நீங்க எந்த நிலையில இது கவனிச்சு இருக்கணும், அந்த கவனம் இல்லாமல் இருந்திருக்கிறேன் விமர்சனமாக சொல்லி இருக்கிறோம். கவனக்குறைவு தானே போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லல, எப்படி கவனக்குறைவு இல்லாமல் இருந்தது என்பதை விமர்சனமாக சொல்லி இருக்கிறத போட்டு கவனக்குறைவு தானங்கிறது விவாதம் வச்சுக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடி அன்பிற்குரிய சகோதரர்களே, இமாம் மாலிக்குடைய விஷயம், இமாம் அஹ்மதுடைய விஷயங்கள்லாம் நாங்க சொன்னதை அங்கேயே சொல்லி இருக்கிறாங்க. அது தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்போது எழுதப்பட்டிருப்பது தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்களா? அஹ்மது இமாம் அவர்கள் இப்படி எழுதியிருப்பது தவறு என்று சொன்னார்களா? சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இதை திருத்துவது கூடுமா கூடாதா? முஸாப் உஸ்மானியில் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது, அதில் சில எழுத்துக்கள் கூட இருக்கிறது, குறை இருக்கிறது, அதை திருத்துவது மாற்றி எழுதுவது கூடுமா கூடாதாங்கிறது தான் சொன்னாங்க. அரபி இலக்கணம் வருவதற்கு முன்னர் எழுதப்பட்டதை இந்த இலக்கணத்தை வச்சுக்கிட்டு தவறு சரி என்று சொல்வது எந்த விதத்திலும் சரியானது இல்லை என்று தாராளமான உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி நிரூபிச்சதுக்கு பிறகு கூட இந்த விஷயத்தில் என்னத்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அடுத்து இந்த மனைவியருடைய விஷயங்கள்ல நிறைய செய்திகள் இருந்தாலும் இது என்னுடைய ஆதாரத்தை எடுத்து வைக்கக்கூடிய கடைசி அமர்வு என்பதனால இந்த எடுத்து வச்ச ஒன்று நான் முழுமைப்படுத்துறேன். அதே போல இப்ப சொல்றேன், பிறகு சொல்றேன் என்று சொல்லிட்டு எந்த விஷயங்கள்லாம் விடுபட்டிருக்கோ அந்த விஷயத்தையும் அவருடைய அடுத்து வரக்கூடிய கடைசி அமர்வுகள் சொல்லிட்டா நல்லது. நம்ம கேட்டோம், சாமிரியுடைய காலுவுக்கு நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதே போல கால என்பதை காலத் பெண்பாலாக பயன்படுத்தி இருக்கிறீர்கள் 27-44. அதே போல இன்னும் பல பல வசனங்களை நாம சொன்னோம், தப்பாக நீங்க மொழிபெயர்த்து இருக்கிறீங்க அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம காலை என்பதையும் நான் சேர்த்தே நம்ம சொல்லி இருக்கிறோம். சொல்ல போறேன் இதுவரைக்கும் அவர்கள் சொல்லாமல் இருக்கிறார்கள். விடுபட்ட அனைத்தையும் அவர்கள் சொல்ல வேண்டும். அடுத்து இந்த தூய துணைவீருங்கிற இந்த விஷயத்துல இவர்கள் எவ்வளவு பெரிய செய்தியை இங்க சொல்லி இருக்கிறாங்கன்னா, இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி மட்டும்தான் அங்க இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கருத்து சரியா? இது நேரடியாக ஆயத்துக்கு மோதக்கூடிய ஒரு விஷயம். என்னது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 52வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்றான், யார் ஈமான் கொண்டார்களோ வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்தஹும் ஈமானின், அவர்களை அவருடைய தர்ஜுமா படிக்கிறேன், யார் நம்பிக்கை கொண்டு அவர்களின் சந்ததியர்களும் நம்பிக்கை கொள்வதில் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களுடன் அவர்களின் சந்ததிகளை சேர்ப்போம். சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சந்ததியை என்ன செய்வோம், சேர்ப்போம் அப்படிங்கிற இந்த செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சொர்க்கத்தில் என்று அங்கே எங்க இருக்குன்னு சொல்லக்கூடாது, சொர்க்கத்தை பற்றிய தகவல் தான் அந்த தொடரில் வருது. அதே போல 43வது இதுல எங்க மனைவி எங்க இருக்கு அப்படின்னு குடும்பம் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்றான். மனைவியுடைய விஷயத்தை பற்றி சொல்லும்போது உதுகுலுல் ஜன்னத்த அன்தும் வஸ்வாஜுக்கும் துஹபரூன், அல்லாஹ் சுப்ஹானஹு 43ல 70ல அல்லாஹ் சொல்றான், நீங்களும் உங்கள் மனைவியரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு இன்னொரு இடத்துல சொல்லும்போது சூரத்து ராத்ல 13ல 23ல சொல்லும்போது ஜன்னாத்து ஆதினின் யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம் வஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம் வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப், அல்லாஹ் சொர்க்கத்தில் யார் இவர்கள் நுழைவார்கள், இவருடைய நல்ல பெற்றோர்கள், அவருடைய மனைவியர்கள், அவருடைய சந்ததியர்கள் எல்லாம்
அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவாங்க. இது இவங்களுடைய எல்லாம் மலக்குமார்கள் எல்லா வாயில்களிலும் வந்து நுழைவார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆக இந்த மாதிரி இஸ்லாமிய குடும்பமாக இங்கு வாழ்பவர்கள் அங்கும் இஸ்லாமிய குடும்பமாக இருப்பார்கள், நல்ல மக்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கும் போது இவங்க சொல்றாங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, இவங்க உள்ள கணவனும் மனைவியும் இங்கேயே என்ன செஞ்சாங்க, பிரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை ஆயத்துக்கு மாற்றமான தகவலை எடுத்து வைக்கிறாங்க. தகவல் எடுத்து வைக்கப்படுவதற்கும் தகவல் எடுத்து வைக்கப்படுறதுக்கு அவங்க கொடுக்கிறது என்னது, ஹதீஸ் கிடையாது, ஹதீஸ் கிடையாது, சஹாபாக்களுடைய கூற்றை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அதே போல இவர்கள் மட்டும் தான் என்ற வார்த்தை ஹதீஸ் அந்த அசரில் கூட சஹாபியனுடைய கூற்றில் கூட இல்லாததை இவருடைய மனைவியர் மட்டும் தான் அப்படிங்கிற வார்த்தையை இடைச்செருகலாக்கி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதே போல இவங்க அந்த இன்னொரு ஹதீஸ் அங்க கூறி இருக்கிறாங்க. ஏன்னா அதை போட்டு வேற மாதிரி திசை திருப்பி விட்டுறக்கூடாது, மலிப்பிடக்கூடாது. இங்கிருந்த துணையை விட மற்ற துணையை கொடு என்று இறந்தவர்களுக்காக பிரார்த்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியுள்ளார்கள் அப்படிங்கிறதையும் ஆதாரமாக சொல்லி, அன்புள்ள சகோதரர்களே, இதான் என்னுடைய லாஸ்ட் நிறைவுரை தான் இருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்து என்ன செய்யறாருன்னா, பாலிசி எங்க பாலிசிங்கிறாரு, பாலிசி உங்க புக்கில் வச்சு குரான்ல வச்சுக்கலாமாங்கிறாரு. குரானுடைய விளக்க குறிப்புல தான் இருக்கு, குரான்ல ஒன்றும் பாலிசி கிடையாது. வழங்குதா? எதுல பாலிசி? குரான் அல்லாததுல தான் பாலிசியை கடைப்பிடிக்கிறோம். 1 2 3 போட்டது குரான் இல்லை, குரான் அல்லாத ஒன்று குரான்ல இருக்குது, அதுல தான் பாலிசியை தவிர குரான்ல பாலிசி இல்லை. அல்ஹம்துக்கு பின்னாடி வை, அர்ஹமானத்துக்கு முன்னாடி வைண்டா தான் குரானுடைய பாலிசி. குரான்ல எங்க பாலிசிலாம் கையாளல. குரான் இல்லாத விஷயங்களை நீங்க குரான்ல வச்சிருக்கிறீங்களே, அதுல தான் பாலிசியை கையாண்டிருக்குது. அது வித்தியாசத்தை கூட ஒரு விலங்குல ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா, உங்க வாதப்படி அல்ஹம்து சூராவுல 7 வசனத்தை காட்டுங்கன்னு கேட்டோம், பதில் இல்லைங்கிறாரு. 3 தடவை பதில் சொல்லியிருக்கிறேன். பொதுவா பிஸ்மில்லா எல்லாத்துலயும் வசனம்னு சொல்லிவிட்டோம், மீதி ஒரு 6 இருக்குது, 6 1 7ன்னு சேர்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு. பதில காணாமா, சொன்னதுக்கு பதில காணான்னு நிலைநாட்ட பார்க்குறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, குரான் எழுத்தால் பாதுகாக்கப்படல டிக்ளேர் செஞ்சிருக்கிறார்ன்றாரு. குர்ஆன் எழுத்தால் பாதுகாக்கப்படலன்னு என்னை விட கூடுதலாக அவர் டிக்ளேர் செஞ்சு விட்டார். எழுத்தால் பாதுகாக்கப்படலன்னு என்ன செஞ்சாரு, லாக்கின் டிக்ளேர் செஞ்சு விட்டார். அது லா இலல் ஜஹீம் டிக்ளேர் செஞ்சு விட்டார். சவுதி அரசாங்கம் டிக்ளேர் செஞ்சு விட்டது 2 விதமாக எழுதி. எழுத்தால் பாதுகாக்கப்படலன்னு டிக்ளேர் செஞ்சது என்னை விட சவுதி ரொம்ப டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. அதை விட கூடுதல் ஆயிஷா நாயகி டிக்ளேர் பண்ணியிருக்கிறார்கள். மாலிக் இமாம் சொன்ன அது சொல்லலை, இவரும் டிக்ளேர் பண்ணி விட்டார். அப்ப எழுத்தால் பாதுகாக்கப்படலன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். பயங்கரமான விஷயமா இது? பயங்கரமான விஷயம்னா நீங்க போட்ட லிஸ்ட் படு பயங்கரமா இருக்கு. ஒன்னே எடுத்து காட்டிவிட்டு 9000 நீங்க சொல்லிவிட்டீங்க. அப்ப படு பயங்கரமா நீங்க சொல்லிவிட்டீங்க. அடுத்து என்ன, அல்லலுன சபீலா, இந்த சபீலாவை எடுத்து காட்டினோம், அதுக்கு பதில் சொல்லலைங்கிறாரு. இந்த சபீலாண்டு அலிஃப் இருக்க, நீங்க சபீலாண்டு வாசிக்கிறீங்க, ரசூலாண்டு வாசிக்கிறீங்க, ரசூல்ல என்று தானே வாசிக்கணுன்றாரு. அழகா அதுக்கு பதில் சொல்லி, அது வக்ஃபு செய்யும் பொழுது நிறுத்தலுக்கு செய்யலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ரசூல்ல என்று இருந்தாலும் ரசூலாண்டு சொல்லலாம், கவிதைகள் ஆதாரம் இருக்கிறது. அதனால தான் உங்க சவுதி குரான்ல என்ன பண்ணியிருக்காங்க, முட்டையை போட்டு வச்சிருக்கிறாங்க என்றெல்லாம் அந்த சவுதி குரானை படம் போட்டு காட்டி சொன்ன பிறகு சொன்னதை சொல்லலைங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னது, அதான் ஏன் கருத்து வேறுபாடு வந்துச்சுக்கு தான் நாங்கள் ஆதாரம் சொல்லிட்டோமே. என்ன ஆதாரம் சொல்லிட்டோம்? கிராத்துகள் நிறைய இருக்குதுல்ல, ஒவ்வொரு கிராத்தில் ஒரு நம்பர் வருங்கிறாரு. ஒவ்வொரு கிராத்து தான் இல்லைங்கிறதுக்கு அவ்வளோ ஆதாரத்தை அள்ளி போட்டேனே. மவாசிமில் ஹஜ்ஜின் ஓதுவியலான்னு கேட்டேனே. குரான்ல இல்லாத ஒன்றை வபுத்த லாஜுனாக அழைக்கும் அன் தபு தபு ஃபதலம் ரப்பிக்கும் குரான்ல இருக்குது. இப்னு அப்பாஸ் கூட என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஃபி மவாசிமில் ஹஜ்ஜின்னு இல்லாத சேர்க்கிறாரு. இது செய்யலாமான்னு கேட்டா அதுக்கு ஆன்சரை காணாம். செய்யலான்னு சொன்னா குரான் பாதுகாப்பு ஆயிரும். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிராத்துங்கிறதே ஒரு பிரச்சனைக்கு உரிய புரிந்து கொள்ற, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க என்று அவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கும் பொழுது அதை காரணம் காட்டுறாரு. அதுக்கு என்ன, கவனம் உங்களுக்கு இருக்கணுங்கிறதுக்கு தான் சொல்றேன், அதுக்காண்டி நீங்க கவனக்குறையா செஞ்சீங்கன்னு சொல்லி வளர்றாரு. என்னென்ன விளங்கல, அதுக்கு கவனம் இருக்கணும்னு தான் சொல்றேன், ஆனா நீங்க கவனம் இல்லாம செஞ்சிருக்கீங்க, கவனம் இருக்கணும் அப்படிங்கிறார். இது என்ன மீனிங்னு எனக்கு விளங்கல. சரி, அடுத்து என்ன, மாலிக் இமாம் அஹ்மது இமாம் அவர்கள் தப்புன்னு சொன்னாங்களா, அது சொல்ல முடியுமான்னு கேட்கிறாரு. சொல்லிவிட்டு அவரே சொன்னாரு, கூட குறைய உள்ளதுங்கிறாரு. அடுத்த வரியில இந்த கிளிப்பிங்கில் பார்த்தீங்கன்னா, மாலிக் இமாம் தப்புன்னு சொல்லவா செஞ்சாங்கன்னு சொல்லிவிட்டு கூட குறைய சிலது இருக்கிறது, அதை மாற்றலாமான்னு மக்கள் கேட்டாங்க. மாற்றக்கூடாதுன்னு திருத்தலாமான்னு கேட்டாங்க. திருத்துறதுனால என்ன அர்த்தம், பிள்ளைன்னு அர்த்தம். அவரே சொன்னார், மாலிக் இமாம்கிட்ட கேட்டாங்களாம், கூட குறைய இருக்கிறது. கூட இருந்தாலும் பிள்ளை தானே, குறைய இருந்தாலும் பிள்ளை தானே, திருத்தணும்னு சொன்னாலும் பிள்ளை தானே. அப்போ கூடவும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு,
குறையும் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, பிழை திருத்தவும் செய்யணும்னு ஒத்துக்கிட்டாரு. இதைத்தான் மாலிக் இமாம்கிட்ட கேட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டாரு. மாலிக் இமாம் என்ன ஆன்சர் பண்ணாங்க? அவங்க செஞ்ச மாற்ற வேணாம், அவர் கரெக்டுலாம் அவர் சொல்ல வரல. அதே நேரத்தில் அதுக்கு நான் சுட்டி காட்டினேன், அதுக்கு ஒன்றும் பதில காணா. மாலிக் இமாமுக்கு முன்னாடி இத்துக்கானில் வந்து ஃபஸ்லுண்டு போட்டு இந்த உஸ்மானுடைய குரானுடைய எழுத்துல வந்து இலக்கண இலக்கிய சட்டங்களுக்கு மாற்றமாக என்ன செஞ்சிருக்கு, முறைக்கு மாற்றமாக நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேற்கோளாகத்தான் அஸ்ஹபு என்பவர் சொல்வதை எடுத்து காட்டுகிறார்னு சொல்லி படம் போட்டு அவர் எந்த வரியை விட்டாரோ காட்டணும், மறந்துருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை மறுபடியும் சொல்றாரு பாருங்களேன். அவர் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் அதில் இருக்கிறாரு, அதை மறந்துட்டு என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அடுத்து என்ன, இந்த சொர்க்க விஷயத்துக்கு வர்றாரு. சொர்க்க விஷயத்துல வந்து அதாவது இந்த மனைவியரோட தான் அவங்க போவாங்க, போக மாட்டாங்கன்னு நான் எழுதிட்டேனா? அப்படி எழுதவே இல்லை. என்னுடைய வாசகத்தை எதை புரிந்து கொள்வதில் ரொம்ப கம்மியா இருக்கிறார். இந்த அடிப்படை கோளாறுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அவருடைய புரிந்து கொள்ளும் கெப்பாசிட்டி அவர் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை நம்ம எழுதுறோம்னா என்ன எழுதுறாங்க, இதான நம்ம கரெக்டு தானா, ஒரு வார்த்தை மட்டும் பிடிச்சிட்டு ஒன்னோட கொண்டு வழங்குறோமே மாட்டிக்கிறோமே யோசிச்சிருந்தா இவ்வளவு அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி ரோஷம் வர்ற மாதிரிலாம் கேட்டேன். ஆதாரத்துக்கு எடுத்து காட்டுங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன எடுத்து காட்டுங்க, நம்பரை காட்டுங்க. அதுக்கு தான் சும்மா மோன அடுத்ததில் பூண்டிங்க. எதுக்கு? சாலிமும் சுலைமானுக்கு தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. குரான் விஷயத்துக்கு தானே கேட்குறேன், அதுக்கும் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஆன்சர் வந்து பண்ணக்கூடாது. அதில் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டால், சொர்க்கவாசிகளாக இந்த உலகத்தில் யார் மனைவியராக இருந்தாங்களோ அவங்க தான் மனைவியராக வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கனே தவிர வரமாட்டாங்கன்னு எழுதுற. ரெண்டு சொல்லுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க வருவாங்க என்பதற்கு ஆதாரம் இல்லை, வரவுஞ்சலாம் வராமல் இருக்கலாம். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? அவங்க தான் மனைவியா வாய்ப்பார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு நான் எழுதியிருக்கிறேன்னா, வரமாட்டார்கள் எழுதியிருக்கிறேன்னா, வருவார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். அப்போ என்ன செய்ய, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மனைவியரை கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாங்கிறது யாருக்கும் விளங்கும், அவருக்கு விளங்கலை. அதுல பெரிய கேள்வி என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்புறம் என்ன செய்யுது, அவங்க மனைவியரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்ன காட்டுறாரு? அன்தும் அசுவாஜிக்கும் துகுபரும், நீங்களும் உங்கள் அசுவாஜிகளும் உங்கள் ஜோடிகளும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு வசனத்தை காட்டுறாரு. நீங்களும் ஜோடிகளும் இருப்பீங்கன்னா ஜோடி யாருன்னு அதில் சொல்லிடுறாங்க, அசுவாஜி தகராண்டு இந்த பொண்டாட்டின்னு அதுக்கு அர்த்தம். நீங்களும் உங்கள் ஜோடின்னு அங்கே தான் ஜோடி வேற தருவானே, அவங்களோட ஜாலியாக இருப்பீங்கன்னு வருது. இது எப்படி இந்த பொண்டாட்டியில் இருப்பாங்கிறதுக்கு அர்த்தமாகவும் அது ஆகாது. அவங்களுடைய துர்ரியத்தை சந்ததிகளை அவங்களோட சேர்த்து வைப்போம்னா, சந்ததியும் தானே வந்திருக்கு சொல்லிவிட்டார் தப்பா, சந்ததி தானே வந்திருக்குன்னா குடும்பத்தை குறிக்கும்ங்கிறார். சந்ததி எப்படி பொண்டாட்டி குறிக்கும்? குடும்பம்னா எல்லாத்தையும் குறிக்கும், பொண்டாட்டி பிள்ளையை குறிக்கும். புள்ளைங்கிறது பொண்டாட்டி குறிக்குமா? துரியத்தின புள்ளை தானே அர்த்தம், அதை குறிக்குமா? அவர் நினைச்சுக்கிட்டா குறிக்கும், அவர் நினைக்காட்டி குறிக்காது. அப்படி அடுத்து என்ன, மலக்குகள்லாம் வருவாங்களாம், அவங்க மமன் சலகமின் ஆபாயிகும் அஸ்வாஜிகும். சொர்க்கத்தில் நுழையும் போது அவங்க வாப்பா உம்மா பொண்டாட்டி எல்லாம் ஒன்னா சேர்ந்து நுழைவாங்கன்னு இருக்குது. அவங்க ரெண்டு ஒரு ஜோடியா இருப்பாங்கலாம் இல்லை, வாப்பா அம்மாலாம் போய் பொண்டாட்டி ஒன்னா ஒரு ரூம்ல உட்காந்துருப்பான அர்த்தமா? அது சொர்க்கத்துக்குள்ள போகும்போது எல்லாரும் என்ன செய்வாங்க, போவாங்கன்னு இருக்கிறது. ஆனா என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆவுல இருக்குது, இந்த உலகத்தில் கிடைத்த ஜோடியை விட சிறந்த ஜோடியை தா என்று கேட்க சொல்றாங்க. இது ஆணும் கேட்கணும் பெண்ணும் கேட்கணும். அப்ப சிறந்த ஜோடியை தாண்டு கேட்டா என்ன அர்த்தம்? வேற ஜோடியும் கிடைக்கும் தானே அர்த்தம். ரெண்டுக்கும் இடம் இருக்கு, இந்த ஜோடியையும் கொடுக்கலாம் வேறையும் கொடுக்கலாம், அதை மறுத்தர இயலாது என்று தான் நான் எழுதியிருக்கேனே தவிர ஆதாரம், இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதுனா அது இல்லைன்னு எழுதுனா விளைக்கிறார். இப்படி சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு நான் எழுதியிருக்கிறேன் பத்தியா. அதாவது இங்க உள்ள பொண்டாட்டி வந்து அங்க புருஷனை வரமாட்டாங்களாம், இங்க உள்ள மனைவி வந்து அங்க அவனுக்கு மனைவி வரமாட்டாங்களா அப்படி நான் எழுதியிருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லைன்னு எழுதியிருக்கிறேன். ஆதாரம் இல்லைன்னு எழுதுனா என்ன அர்த்தம்னா, அதுல நமக்கு தெளிவு இல்லை, எது வேணாலும் இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், இதுதான் எழுதியிருக்கேன். இது அப்படி இருந்தது பயங்கரமான விஷயமா? இது ஒருத்தர் சொல்லலையே அந்த கருத்தை, இது பெரிய விமர்சனத்துக்கு ஒரு விஷயமா, இது சர்ச்சைக்கு ஒரு வாதம் பண்ற ஒரு விஷயமா? அப்ப என்ன இதுல குழப்பம் வருது? இது வரைக்கும் அவர் எடுத்து வச்சது மொத்தத்தையும் பார்த்தா உசைமீன் சொல்லியிருக்காரு, அது அவரே நினைஞ்சிருக்காரு. இந்த ஹூர்லின் விஷயமாக அவர் இந்த கருத்தையும் அவர் 3 கருத்துல ஒரு கருத்தாக சொல்லி காட்டுகிறார், அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உசைமீன் என்பவர். அப்ப உசைமீன் சொல்லியிருக்கிறார், அவர் என்ன எங்க போய் சொல்ல போறீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், ஒரு வீம்புக்கு புடிவாதத்துக்காக வேண்டிய உண்மை இல்லைன்னு நல்லா தெரியுது, ஏதாவது சொல்லணும். இன்னும் சொல்றேன், இதை கேட்டா வேற மாதிரி சொல்லுவாரு, இவர்கிட்ட தப்பு இருக்கான்னா அங்க தப்பு இல்லையான்னு கேட்பாருன்னு சொல்லி, அதுக்கு நான் கேட்கல, தப்புக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு கேட்கிறேன். இப்ப கொண்டு வாங்க, திருப்பி கேட்கிறேன், எல்லா குரான் எல்லா தர்ஜுமாவும் கொண்டு வாங்க, நீங்க எதை ஏத்துக்கிறீங்களோ அதை கொண்டு வாங்க. நீங்க காட்டுறதை விட 1000 மடங்கு கூட காட்டவா? இதை கேட்கறது கிண்டல் பண்ணிருக்காரு ஒரு தடவை, அப்ப கிண்டல் பண்ணலாம். இப்போ நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு கேட்கிறேன், சொன்னதுக்கெல்லாம் பதில சொல்லிவிட்டு அப்ப என்ன நீங்க என்ன பண்றீங்க? சரி, இதை விட பாரதூரமான பயங்கரமான அர்த்தம் தரக்கூடிய தர்ஜுமாக்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது,
மக்களை சென்றடைஞ்சிருக்குது. குஃபரை நியாயப்படுத்தி, ஷிர்கை நியாயப்படுத்தி, பயங்கரமான இஸ்லாத்தினுடைய பேசிக்கை தகர்க்கிற விதமாகவெல்லாம் பல வசனங்களுக்கு அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை என்னைக்காவது பேசியிருக்கிறீங்களா? அப்ப என்ன என்ன அப்ப உங்க நோக்கம் என்ன? அது என்ன இவர் பி ஜெயின்லாபதி எழுதுன மட்டும் என்ன மேட்டரப்ப இதுக்கு சொல்ற நோக்கம். ஆனா அதுலயும் உங்களுக்கு உண்மையா சொல்ல தெரியல. ஒரு நிமிஷம், மற்ற தர்ஜிமாக்கள் எடுத்து இப்படி கேட்டிருந்தாருன்னு சொன்னா அழகா நிரூபிச்சிருப்பாரு. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஷிர்கைலாம் நியாயப்படுத்தி இருக்கிறது, காதியானிகளுக்கு ஆதாரமாவெல்லாம் இருக்கிறது. அந்த தர்ஜிமாக்களை எல்லாம் அவர் சொன்னாம ஏன் தர்ஜிமாவுல தப்பு இல்லாதையெல்லாம் தப்புன்னு அவரா சொல்லி நிரூபி நிரூபி நிரூபின்னு அவருக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் அதை எடுத்து கேட்கிறேன். ஒன்னுக்கும் சொல்லல. ஒரு தப்பு, எந்த தப்பை இதுவரை விமர்சிச்சாரோ அதைத்தான் கேட்டிருக்கிறேன். விமர்சிக்காத புதுசாவெல்லாம் கேட்கல. எதை விமர்சிச்சு இருக்கிறாரோ அப்படின்னா பிரிப்பரா இருப்பார்ல, எதை மக்கள்கிட்ட பேசினாரோ, எதை மக்கள்கிட்ட கொந்தளிப்பாச்சு, அதுக்கு கேட்கிறேன். ஒன்னுக்கும் ஆன்சர் பண்ணவில்லை. அப்ப தெளிவாகி விட்டது. இந்த விவாதத்துல இந்த மாதிரி ஒரு விவாதம் நடந்தது கிடையாது. எடுத்து வச்ச எல்லாமே ஒண்ணும் இல்லாம போக்கா போய், ஒண்ணுமே நிரூபணம் இல்லாம போய், சும்மா கவனக்குறைவா கொஞ்சம் இருங்கன்னு அட்வைஸ் பண்றதுக்கு தான் இது. ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருக்கலாம், கொஞ்சம் கவனம் இல்லாம இதெல்லாம் பண்ணிருக்கிறிய, கொஞ்சம் கவனமா செய்யுங்க, டாபிக் முடிஞ்சு ஒரு விஷயம். இந்த மாதிரி தான் இந்த விவாதம் நடந்துச்சா? என்னத்தையாவது நிரூபிச்சாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. தொகுப்புரையுடைய நேரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதில் புதிய வாதம் எதுவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை அடிப்படையில் இப்போ பழைய எடுத்து வைக்கப்பட்ட விஷயங்களும் பொதுவான முடிவுரைக்கு நாம் வர்றோம். இப்போ ஒரு எது ஒன்றுக்கும் பதில் சொல்லலைங்கிறத பதிய வைக்கிறதுனால அது பதில் சொன்னது ஆகாது. இதுவரைக்கும் நாம் எதை எடுத்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எப்படி பட்டியல் போட்டீர்களோ அது பட்டியல் போட்டதில் பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நாம எடுத்து வைக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குன்னா அதிலும் பல இடைச்செருகல்கள், பல தவறான செய்திகள்லாம் அதில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நம்ம சொன்னதை மாற்றி திருத்திலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் இதுவரை எடுத்து வைத்த ஒரு சில விஷயங்களை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர்றேன். பஸ்தத்தன் என்ற இந்த வார்த்தைக்கு பொருள் தரவில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நாம் பொருள் இருக்குன்னு காமூஸில் லிசான் அரபுல எடுத்து நாம் சொல்லியிருந்தோம். நீங்கள் அதுக்கு இதுவரைக்கும் இந்த விவாதம் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிச்சு, இது 10:20 ஆகுது. இதுவரைக்கும் அந்த விஷயம் தவறு என்று நீங்கள் அது அர்த்தம் இது தராதுங்கிறதுக்கு எந்த ஒன்றையும் சமர்ப்பிக்கவில்லை. அதே போல் அரபின் அடிப்படையில் அதிகமான எழுத்துக்குத்தான் மாற்றம் செய்யப்படணும், ஒரிஜினலுக்கு 3 வார்த்தைக்கு மாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. மாற்றம் வராது அப்படின்னு. அப்போ நாம் அதுக்குரிய ஆதாரத்தை கேட்டோம், அதை நீங்கள் சமர்ப்பிக்கவில்லை. அடுத்து பதல்லூன சபீலா குரான் ஓதக்கூடிய விஷயத்தில் அந்த கடைசியில் அலிஃபு அதிகமாக போட்டிருக்குது. ஓதும் போது சரியாகத்தான் ஓதுவார்கள் என்று சொன்னீர்கள். ஓதும் போதும் சரியாக ஓதுவதில்லை. அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த அலிஃபை எந்த தவறாக அலிஃப் போடப்பட்டிருக்கிறதோ அந்த அலிஃபை சேர்த்து ஓதுகிறார்கள். எனவே ஓதுவதிலும் தவறு என்று வரும். அப்படி வந்தால் உள்ளத்தளவிலும் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்று வரும். அதனால விளக்குங்கன்னு சொன்னோம். அதுக்கு நான் விளக்கிட்டோம் அப்படிங்கிற இந்த பதிலை தவிர நீங்க வேற எந்த பதிலும் முழுமையாக தரல. அதே போல காலு என்று சொல்லு சாமிரியுடைய விஷயத்துக்கு இறுதியாக நீங்கள் ஒரு ஆயத்தை எடுத்து தந்தீர்கள். அதுக்கு நீங்களே மாறு செய்திருப்பதை நாங்கள் எடுத்து காமித்தோம். பிறகு இறுதியாக நீங்கள் அந்த முடிவுக்கு காலு என்பதற்கு உரிய விளக்கத்தை நீங்கள் தரவில்லை. அடுத்து யா வைலனா 36 32 இந்த விஷயத்தை நாம் சொன்னோம். வைலனா என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லி சொன்னோம். அது ஏன் விட்டோம் அப்படிங்கிறதுக்குரிய காரணத்தை நீங்கள் தரல. 59 11 விடுபட்டதை சொன்னோம். அதே போல 11 82 சொன்னோம். 64 மொழியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னோம். அதற்கு எந்த பாலுணரை ஏற்படுத்தும் மரம் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு பலமாக சொல்லப்பட்டு கடைசியாக சில செய்திகளை நான் வச்சோம். ஆனால் அவர்களால் இந்த முழுமை பதிலும் கொடுக்க முடியவில்லை.
அதுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நீங்க சொல்ற கருத்து பிரகாரம் செஞ்சது நீதானா என்று கேட்டோம், கேட்டோம். அதுக்கு தரல. அதே போல ஃபாத்தியாவுடைய அத்தியாயத்தை நாம ஒரு பல ஆர்கியூமெண்ட்டுக்கு பிறகு சூரத்தில் ஃபாத்தியாவுடைய வசனத்தை உங்களுடைய நிலை என்னன்னு கேட்கும்போது அலும் சூரா முத ஆயத்து தான் நம்ம ஆயத்து அப்படின்னு சொன்னாங்க. பிறகு அதை ஏன் நீங்க எழுதல அப்படின்னு கேட்கும்போது இது அரபுல உள்ளது, பாகிஸ்தான்ல உள்ள பிரதி அப்படின்னாங்க. நான் தமிழ் உங்களுடைய